வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. தம்பி, அந்த ஆளை பற்றி தெரியாமல் மோதிட்டீங்களோன்னு எனக்கு பயமாகவே இருக்கு தம்பி. அவன்லாம் ஒரு ஆளுன்னு நீங்க என்ன பயப்படுறீங்க பாத்தீங்களா? இந்த பயம் தாத்த அவனை ஆளாக்கி வச்சிருக்கு இவ்வளவு தூரத்துக்கு. நீங்க மட்டும் அந்த ஆள் உங்களுக்கு தாலி கட்டி அடுத்த நிமிஷம் ஏமாத்தினா பாருங்க, அப்பவே அவனை பத்தி ஊர்ல எல்லாரும் முன்னாடி போட்டு உடச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிலைமைக்கு இவ்வளவு நாளா தள்ளப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்க அமைதியாகவும் பயத்தோட இருக்க போனதுனால தான் இந்த அளவுக்கு அவர் வளர்ந்து போய் நிற்கிறாரு. பெத்த பொண்ணை நடிக்க அனுப்பியிருக்கான் அப்படின்னா அவன்லாம் எவ்வளவு பெரிய மானங்கட்டவனா இருந்திருப்பான் சொல்லுங்க பக்கம். ஏதோ அவ என்ன கல்யாணம் பண்ணதுனால நல்லா இருக்கா, இதே வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா அவள் வாழ்க்கை எப்படி இத்தனை நாசமா போயிருக்கும்? வேற யாரை கல்யாணம் பண்ணுறதுக்கு நடிக்கிறதுக்கு அனுப்பியிருந்தாலும் நான் ஒத்துந்திருக்க மாட்டேன் தம்பி. உங்கள் குடும்பத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னதுனால தான் நானே மனசார அனுப்புனேன். அதுவும் அவள் கழுத்தில் கட்டியிருக்கா பாருங்க தாலி, முழுக்க முழுக்க அந்த ஆள் என்னை துரத்தி விட்டதுக்கப்புறம் என் கடின உழைப்பால் நான் சம்பாரிச்ச காசில் வாங்கின தாலி தம்பி. அவள் கழுத்தில் நிலச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு கடையில் போய் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக அவளுக்காக சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு கொடுத்து அமிச்சேன் தம்பி. அந்த ஆள் தாலி எடுத்துகிட்டு வான்னு என்கிட்ட காசு கொடுத்தான் தான், ஆனால் நான் எடுத்துகிட்டு வரல தம்பி. அந்த காசை நான் ஒரு பொருளாக கூட மதிக்கல, கொண்டு போய் கோயில் உண்டியில் தான் போட்டேன். ஆனால் என் உழைப்பில் நான் எடுத்துகிட்டு வந்த தாலி தான் தம்பி அது. மனசார உங்கள் குடும்பத்தில் போய் என் பொண்ணு வாழ்ந்தா நல்லா இருப்பான்னு நான் அனுப்பினேன் அவளை. அதுக்கேற்ற மாதிரி என் பிரார்த்தனை வீண் போகல தம்பி. அவன் நல்லபடியாக தான் உங்கள் கூட இருந்திருக்கா, நீங்களும் அவளை புரிஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. அதெல்லாம் நான் கேட்கும்போது மனசளவில் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் உங்களை அவள் விட்டுட்டு வந்து இந்த வீட்டில் நெருக்கடியாக உட்காரும்போது என் மனசே உடஞ்சி போச்சு தம்பி. ஏண்டி அந்த ஆள் சொன்னார்னு வந்த, நீ அங்கேயே தானே இருந்திருக்கணும்னு நான் கேட்டேன். ஆனால் அவள் பயம் பூரா என்ன அவர் ஏதாவது பண்ணிடுவாரோன்றதுனால தான் அவள் என்ன தேடி வந்துட்டா. இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த 2 நாள் உங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டு வந்திருக்க மாட்டா தம்பி. அந்த ஆள் கடைசி வரைக்கும் என்ன ஒரு பணைய கைதியாக வச்சு அவள் வாழ்க்கையை கொண்டு போயிட்டாரு. அதனால தான் அவள் வந்தா. அப்போ கூட அவள் சொன்னா அவர் வருவாரமா என்ன தேடிக்கிட்டு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு நான் நம்பலை தம்பி. ஏன்னா என் அடி மனசில் கூட அந்த எண்ணம் இல்லை. என்னதான் நீங்கள் நல்லவராக இருந்தாலும் அவளை பற்றி எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அவள் மேலே உள்ள நம்பிக்கையில் மட்டும் அவள் கூட வாழணும்னு நினச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உன்னை தேடிட்டு எப்படிமா அவர் வருவார்? உன் வாழ்க்கையை நீயே வீணாக்கிட்டு வந்துட்டேன் தான் நான் அவளை இந்த ஒரு 2 நாளாக கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் என் புருஷன் மேலே வச்சுக்க நம்பிக்கை பொய் இல்லைம்மா. இதோ என்னை தேடி வந்துட்டாருன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து நின்ட்டீங்க. இவ்வளோ குறைஞ்ச நாளில் நீங்கள் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு மேலே ஒருத்தவங்க வச்ச பாசமாகட்டும் புரிதலாகட்டும் அந்த அளவுக்கு இருக்குது. என் பொண்ணை நல்ல இடத்துல சேர்த்துட்டேன்ற திருப்தியில் இப்போவே என்ன சாக சொன்னாலும் நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் தம்பி. ஐயோ அத்தை, என்ன அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க இப்படிலாம் பேசுறதுக்காக நான் இப்படி மகாவை கண்டுபிடிச்சு வந்தேன். அவ கூட நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். நீங்க இருந்து எங்களுக்கு நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலையும் கலந்துக்கிட்டு அவ கூட சந்தோஷமா இருக்கணும் அத்தை. நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும், அதை நான் பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் நான் இன்னுமே ஒரு சூழ்நிலை கைதியாக தான் தம்பி இருக்கேன். என்னத்தை எப்படி சொல்றீங்க? உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வாங்க மகா கூட நம்ம போகலாம். இதுக்கப்புறம் எங்க வீட்லயே நீங்க இருங்க மகா கூட. இல்லை தம்பி, அப்படி என்னால் வர முடியாது. நான் தான் சொன்னேனே சூழ்நிலை கைதுன்னு. இப்போ நான் வந்தேன் அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே எல்லாருக்குமே ஆச்சரியமாகவும் இருக்கும், பிரமிப்பாகவும் இருக்கும். மகா என் பொண்ணு தான் அப்படின்னா அந்த ஆள் எப்போ வேணாலும் மாற்றி பேசுவான் தம்பி. இவன் எனக்கு பிறந்த பொண்ணு இல்லைன்னு அவன் வாய்க்குசாமல் பேசுவான். அந்த பழியெல்லாம் வாங்கிட்டு இவன் உங்கள் வீட்டு மருமகளாக வாழறதுலாம் ரொம்ப தண்டனையாக இருக்கும் தம்பி. என் பொண்ணு தலையில் நானே மண்ணை வரி கொட்டின மாதிரி இருக்கும். அது எப்படி அதை பேசுவாங்க? உங்களுக்கும் அவருக்கும் பிறந்த பொண்ணு தானே இவ? அப்படி நான் வேணா சொல்லலாம் தம்பி. தாலி கட்டின 1 மாசத்துல என்னை விட்டு ஓடிட்டா, வேற ஒருத்தன் கூட ஓடிட்டான்னு சொன்னதே நம்பின ஊர் தானே தம்பி. என் மேலே உள்ள நம்பிக்கை அங்கே எங்க தம்பி நிலச்சி நின்னுது? அந்த ஆளா சொல்றது தானே நிலச்சி நின்னுது. அதே மாதிரி ஒரு நாள் காலம் வரும் தம்பி, அந்த ஆளா சொல்லுவான் இவன் என் பொண்ணு தான் அப்படின்னு. அப்போ நான் வரேன் தம்பி அந்த ஊருக்குள்ள. அப்பதான் எனக்கும் பெருமையா இருக்கும். இவ்வளோ நாள் நான் இவ்வளோ பெத்து வளர்த்து இத்தனை வருஷம் அடகாத்து இருந்ததுக்கு கௌரவமாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் எந்த அவமானம் வந்தாலும் மகாவையும் பாதிக்கும், உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும் தம்பி. அப்படி ஒரு அவமானம் தேவையில்ல. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த ஆள் வாயாலே இவன் என் பொண்ணு தான் சொல்கிற சூழ்நிலை வரும். அன்னைக்கு நான் வரேன் தம்பி. நீங்க சொல்றதும் கரெக்டு தான். அந்த ஆளா வாயால சொல்றதுக்கும் நீங்களா போய் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் தான். ஏன்னா இந்த உலகம் அந்த மாதிரி. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறத கண்ணால் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு உங்களை வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அந்த கல்யாணத்தை ஓரமாக நின்று நான் பார்த்துட்டு தான் தம்பி இருந்தேன். மனசே வெடிச்சு போச்சு. இப்படி நம்ம பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்து ஒருத்தனை ஏமாற்றி தாலி கட்ட வைக்க சொல்கிறமேன்னு. ஆனால் நான் நம்பிக்கையாக தான் தம்பி இருந்தேன். என் பொண்ணு வாழ்க்கை வீணாக போகாது, கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் சேர்த்தா அவன் நல்லாவே இருப்பான் தான் தம்பி அனுப்புனேன். இந்த கல்யாணத்தை பார்த்த திருப்தி எனக்கு போதும் தம்பி. இப்போ நடக்கிற வரவேற்புக்கு நீங்கள் இவளை கூட்டிட்டு கிளம்புங்க. நான் இங்கே தான் ஆசீர்வாதம் உங்களை பண்ணிட்டு தான் இருப்பேன். என் பொண்ணை நல்ல இடத்துல சேர்த்துட்டேன்ற மன திருப்தியோடு இருக்கேன் தம்பி. நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க, நான் வரலன்னு. நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, அதுவே எனக்கு போதும். ஆமாம் தம்பி, இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம் இவன் என் பொண்ணு தாங்கிறது. சரி அத்தா, நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. இப்ப கூப்பிட்டு போனா கூட இவ பொறப்பை பத்தியும் தப்பா பேசுவாங்க, உங்களை பத்தியும் தப்பா பேசுவாங்க. நீங்க சொல்ற நியாயப்படி அந்த ஆள் வாயாலே கூடிய சீக்கிரம் மகா தான் ஒரு பொண்ணுன்னு சொல்ல வச்சு உங்களை நான் அந்த ஊருக்கு கௌரவமா கூப்பிட்டு போவேன். இது ஒரு மாப்பிள்ளையா சொல்லல, உங்களுக்கு ஒரு மகனா இருந்து நான் இதை கண்டிப்பா செய்வேன். ரொம்ப நன்றி தம்பி. உங்கள் குடும்பத்தோட பேச்சு, வளர்ப்பு, நியாயம் எல்லாமே உங்கள் பார்வையிலையும் உங்கள் பேச்சிலையும் நான் பார்க்குறேன் தம்பி. எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா ஒரு நாள் அவர் வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. எனக்கும் மனசு திருப்தியாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ கூப்பிட்டு கிளம்புங்க.
அத்தை நான் கிளம்புறதுக்காக வரல. நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் கூப்பிட்டு போகிறதா இருந்தேன். ஏன்னா நீங்கள் இப்படி ஒரு பதில் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்து தான் வந்தேன். அதே மாதிரி தான் நீங்களும் சொல்கிறீங்க. அதனால நான் வீட்டில் சொல்லிட்டு தான் அத்தை வந்திருக்கேன். நாளைக்கு தான் வருவேன். இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் கூட மகா இருக்கட்டும். நானும் இங்கே இருக்கேன் அத்தை. நாளைக்கே நாங்கள் கிளம்புறோம். நாளன்னைக்கு தானே ரிசப்ஷன், பார்த்துக்கலாம் அத்தை. அப்படியே இருக்குங்க தம்பி. உங்கள் அப்பா காசுலிங்கத்தை பார்த்த மாதிரியே இருக்குது. அடுத்தவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறதுலேயும் சரி, அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுலேயும் சரி, உங்கள் அப்பாரை மிஞ்சுக்க ஆள் இல்லை தம்பி. உங்கள் தாத்தாவோட வளர்ப்பு அப்படி. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. பொண்ணை கூட்டிட்டு போனால் உடனே நான் தவிச்சிருவேன்ட்டு இருக்கேன் அத்தை அப்படின்னு சொன்னீங்க பாருங்கள். என் மனசு நிறைஞ்சு போச்சு தம்பி. இங்கே இருக்க தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு நாள் அத்தை மனசுக்கு நிறைவாக உங்கள் 2 பேருக்கும் ஆக்கி போட்டு பார்த்து கவனித்து நான் அனுப்புகிறேன் தம்பி. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் மகா இருப்பா. அதே மாதிரி அப்பப்போ நாங்கள் வந்து உங்களை பார்த்துட்டு தான் போவோம். கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட. ரொம்ப சந்தோஷம் தம்பி. அதே மாதிரி நீங்கள் இந்த ஊரில் இருக்க வேணாம். நான் உங்களுக்கு வேறு வீடு பார்த்து தரேன், அங்கே இருங்க. ஏன்னா இங்கே இருந்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சி வந்து திருப்பி பிரச்சனை பண்ண தான் நினைப்பாரு. உங்களை வச்சு மகா வாழ்க்கையை ப்ளேம் பண்ண தான் நினைப்பாரு. எனக்காக கொஞ்ச நாள் நான் சொல்கிற இடத்துல இருங்க. சரிங்க தம்பி, நீங்கள் சொன்னால் ஒரு நியாயம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். சொல்லுங்கள், நான் அங்கே இருக்கேன். சரிங்க அத்தை. அதான் இப்போ எல்லா பிரச்சனையும் முடிவாயிடுச்சு. நம்ம பேசி முடிச்சிட்டோம்ல. மருமகனை இதே மாதிரி சோகமாகவே தான் பார்ப்பீங்களா? சிரிக்க மாட்டீங்களா? அப்புறம் அந்த மருமகனுக்கு காஃபி டீ எதுவும் கிடையாதா? ஏன் மருமகனுக்கு இல்லாத காப்பிட்டியா? இதோ ஒரு நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வரேன். எந்த தைரியத்தில் வீட்டை விட்டு வந்தேன்? அஸ்வின் இருக்கிற தைரியத்தில் தான். இதோ தேடி வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? சரி, நான் தேடி வரலன்னு என்ன பண்ணிருப்பேன்? நீங்கள் தேடி வர வரைக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் என் அஸ்வின் அந்தளவுக்கு என்ன தவிக்க விட மாட்டார்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு கான்ஃபிடென்ட் தான் மகாலட்சுமிக்கு என்ன? ஆமாம், இருந்த கொஞ்ச நாள்லேயே உங்களை பற்றி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது என்னை தேடி வர்றதெல்லாம் சாதாரணமான விஷயம். என்னை பற்றி கண்டுபிடிக்கிறது சாதாரணமான விஷயம். அதை எனக்காக பண்ண மாட்டீங்களா? பண்ணுவேன். ஆமாம், அந்த ஆள் தான் உங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எப்படி சொல்ல முடியும் அஸ்வின்? அந்த ஆள் கேட்டுக்கட்ட ஜென்மம். எங்களை எப்படி கொத்தடிமை மாதிரி வச்சிருக்காருன்னு தெரியுமா? அவர் ஆட்டி வைக்கிற பொம்மையாக தான் எங்கள் அம்மா இது வரைக்கும் இருந்திருக்காங்க. நானும் எத்தனையோ சுச்சுவேஷனில் இந்த நிலமை மாறாதான்னு நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் உங்கள் மூலயமா மாறணும்னு இருந்திருக்கு விதி. அதை யாரால் மாற்ற முடியும்? அவன் கேவலமானவன் தான். ஆனால் இந்த அளவுக்கு என் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக கேடு கட்டவனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் பெத்த பொண்ணு ஒன்றை வச்சு ப்ளே பண்ணியிருக்கான் பார்த்தியா? இந்த மாதிரி கேவலமான ஆளுங்க இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஆள் இருக்கானே. ஆனால் அந்த ஆள் இப்படி ஒரு கல்யாணம் உனக்கு பண்ண போகிறேன்னு வந்து சொன்னப்போ எங்கள் அம்மா மூஞ்சில் எப்பயுமே ஒரு கஷ்டம் இருக்கும். என்ன பண்ண போகிறாரு, என்ன பேசுகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் என் கல்யாணத்தை பற்றி பேசும்போது மட்டும் எங்கள் அம்மா மூஞ்சில் அப்படி ஒரு சந்தோஷம். அவர் போனதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா இப்படி ஒரு கல்யாணம் பண்ணுன்றாரு, அந்த பையன் யார் என்னன்னே தெரியாது, என் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த ஆள் இது வரைக்கும் நம்மளுக்கு பண்ண விஷயத்தில் இதுதாம்மா நல்ல விஷயம். இது அந்த ஆளுக்கு தெரிஞ்சு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாருன்னெலாம் எனக்கு தெரியல. ஆனால் நானாக தேடினா கூட, யார் தேடினா கூட இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமையாது. அந்த குடும்பத்துக்கு நீ போகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா அவ்வளோ ஆசையாகவும் ஆர்வமாகவும் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வச்சிருந்த காசில் தான் போய் இந்த தாலியை கூட எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க கையால் தான் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு கொடுத்தாங்க. உன்னால் அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிட முடியும் அப்படின்னா நான் சந்தோஷம் தான் படுவேன். நீ ஏமாத்திரன்னு நினைக்காத. நீ நல்ல வாழ்க்கையை தேடி தான் ஓடுற. ஆனால் என்ன, ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ண போகிறன்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் விதி இதுதான் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சாமியை வேண்டிக்கிட்டாங்க. அதே போல் அன்பழகிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சுது. அப்போ தான் என்னால் முழு திருப்தியை கூட அடைய முடிஞ்சுது. கண்டிப்பாக ஒரு நாள் அந்த தம்பிக்கு உன்னை பற்றி புரிய வரும். அன்றைக்கி நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவர் எந்த விதத்துலையும் குறைஞ்சவர் கிடையாது. அதான் எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே யார் தேடினாலும் இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடச்சிருக்க மாட்டார்ல. அதுக்காகவே எனக்கு அப்பனா இருக்கிற ஒருத்தனுக்கு நான் நன்றி சொல்லி தான் ஆகணும். உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனாக கிடைக்கிறதுக்கு அந்த ஆள் தானே காரணம். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இதில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம்ல மகா. என்னை பற்றி தெரியாமல் நான் யாருன்னு கூட உனக்கு ஐடியா இல்லை. என்னை கல்யாணம் பண்ணிட்டு வர சம்மதிச்சிருக்க, உன் வாழ்க்கையே பணையம் வச்சிருக்க. அதை நினச்சி தான் எனக்கு அப்பப்போ தவிப்பாக இருக்கும். பாவம் இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. உங்கள் குடும்பத்தோட வளர்ப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு தான் எங்கள் அம்மா என்னை அனுப்புனாங்களே தவிர அவங்களா என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போய்டும் நினச்சி அனுப்பல. எங்கள் அம்மா கொடுத்த அந்த நம்பிக்கையிலும் தைரியத்திலையும் தெம்பலையும் தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சேன். அதே போல் உங்கள் பாசத்துக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பாசத்துக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் ஈடாகாதுங்க. அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிறாங்க. அத்தை மாமாலாம் என்னை தேடலையா? தேடினாங்க. அவள் ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இப்போ கூட உன்னை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நம்ம போகலாங்க. இப்படிடி இப்போ போக முடியும்? அதான் நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு. இல்லைங்க, ரொம்ப தவிச்சு போயிருப்பாங்க. நம்ம போகலாம். இன்னொரு நாள் சந்தோஷமாக அந்த அம்மா கூட இருந்துட்டு போகலாம். அம்மா கண்டிப்பாக தப்பாக நினைக்க மாட்டாங்க.
நான் சொல்கிறது கேளு மகா, நைட்டில் போனாலும் நல்லா இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் அம்மா கூட சந்தோஷமாக இருந்துட்டு வா. என்னை கல்யாணம் பண்ணிக்க வரும்போதும் சரி, நீ எந்த விதமான குழப்பத்தில் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. இப்போ வரும்போதும் சரி, நான் வருவேனா வரமாட்டேனான்ற தவிப்பில் தான் இருந்திருப்பேன். இப்போ நான் வந்துட்டேன், உன் பக்கத்தில் தான் இருக்கேன். இந்த சந்தோஷத்தோட உங்கள் அம்மா கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா. உங்கள் அம்மாவுக்கும் ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லிட்டு வா. அவங்களையும் கூப்பிட்டு போகணுன்னு தான் ஆசை. ஆனால் உங்கள் அம்மா சொன்ன மாதிரி அந்த ஆளாக வாயை திறந்து உன்னை பொண்ணுணும் அவங்கள பொண்டாட்டின்னு சொல்லணும். அப்போ அந்த ஊருக்குள்ளே வந்ததான் உங்கள் அம்மாவுக்கும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கும். நான் வெயிட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு நாள் என் பொண்டாட்டி மன திருப்தியோட அவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் அஸ்வின். பொண்டாட்டி புருஷனுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது, அதுக்கு பதில் வேறு ஏதாவது வேணால் சொல்லலாம். போலீஸ்க்கு என்ன வேணுமாட்ட? போலீஸ்க்கு என்ன வேணும்னு சொல்லட்டுமா? மகா, நான் காலேஜ் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறமும் சரி, வேலைக்கு போனப்பவும் சரி, நான் லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் எனக்குள்ளே இருந்தது கிடையாது. இப்படி நம்மளுக்கு ஒரு ஒய்ஃப் வரணும் அப்படின்னு நான் ஒரு செகண்ட் கூட திங்க் பண்ணதும் கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொறுப்பை வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் நான் ஒப்படைச்சிருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணாங்க, இந்த விஷயத்த பெஸ்ட்டாக பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தான் நான் பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன். அப்படிதான் திடீர்னு ஒரு நாள் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கால் பண்ணி இந்த மாதிரி மாமா பொண்ணே பேசி முடிச்சிட்டோம்ப்பா, அன்பழகி தான் பொண்ணு, உனக்கு கல்யாணம் வந்துரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே தோணல. அன்பழகி நம்மளுக்கு செட் ஆகலா ஆக மாட்டாளா அதெல்லாம் நான் எதுவுமே எதிர்பார்க்கல. நம்ம அப்பா அம்மாவுக்கு கரெக்டுன்னு தானே தோணியிருக்கோம். அப்போ அதனால தானே அதை பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர, ஏன் அப்படி பண்ணீங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா நான் எந்த ஆட்சியும் தெரிவிக்கல. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நீ என் லைஃப்பில் வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த, அது எதுவுமே தெரியாமல் பிளாங்காக சுற்றிட்டு இருந்தேன். மண்டையை போட்டு பிச்சு பேசல நேரம்லாம், எதுக்கு இவன் நம்ம லைஃப்பில் வந்தா, எதுக்கு இவன் நம்ம லைஃப்பில் வந்தா, இவ்வளோ நாள் நம்ம எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து கூட பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோம். வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே கடவுள் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சாரு அப்படின்லாம் நான் நிறைய டைம் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஆனால் அப்போலாம் எனக்கு தெரியலடி, இப்படி ஒருத்தியை பொண்டாட்டியாக கொடுக்கறதுக்கு தான் கடவுள் அவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டாக வச்சிருக்காருன்னு. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? என் வீட்டிலே தேடிந்தாலும் அன்பழகி எனக்கு மனைவியாக வந்திருந்தா கூட அவள் கேரக்டருக்கு நான் செட் ஆகிருப்பானா, இல்லை என் கேரக்டருக்கு அவள் செட் ஆகிருப்பாளான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் தேடிந்தாலும் சரி, நான் தேடிந்தாலும் சரி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்க மாட்டேன். பொறுமை, அழகு, அறிவு எல்லாமே கலந்த உருவண்டி நீ. என் குடும்பத்தை பாசத்தால் அணைக்கிறதுலேயும் சரி, என்னை புரிஞ்சுக்கிறதுலையும் சரி, என் வீட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலையும் சரி, வீட்டோட பெரிய மருமகளா நீ எந்த விதத்துலையும் குறை வச்சது கிடையாது. அஸ்வினோட பொண்டாட்டியாகவும் அஸ்வினுக்கு எந்த குறையும் வச்சது கிடையாது. எனக்கு இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும்லாம் எனக்கு எதுவும் சொல்ல தெரியாதுடி. அதே மாதிரி இதை இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு பண்ண தெரியாது. எனக்கு பிடிச்சிச்சா அதை நான் செய்வேன், அப்படி இல்லையா எனக்கு தேவையானதை என் வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி உனக்கா யோசிச்சு உங்ககிட்ட நான் லவ் சொல்லணும்னு வாங்கின ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு. எனக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கீங்களா? ம், ஆமாம். என்ன வாங்கினீங்க? இதுதான் மெட்டி வாங்கினேன். ஆமாம், இதை வாங்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? தோணுச்சு, தாலி அவசர அவசரமாக கட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் நானும் நோட் பண்ணேன், உன் காலில் மெட்டியில் அம்மாலாம் போட்டு பார்த்துருக்கல, அப்படி இருக்கும்போது உன் காலில் மெட்டியில் தாலி கட்டும்போது கூட நான் உன் ஃபேஸை ஒரு செகண்ட் கூட பார்க்கல. அதுக்கப்புறம்லாம் எங்கே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உன்னை எல்லா விஷயத்துலையுமே நோட் பண்ண ஆரம்பித்தேன். நீ நடக்கும்போது எனக்கு மைல்டாக கொலுசு சவுண்டு கேட்கும், அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன், இது காலில் கொலுசு சவுண்டெல்லாம் கேட்குது, மெட்டி போட்டிருப்பாங்களே போடலையே, ஓ நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு ரிமைண்ட் ஆகும். அதனால் என் மகாவுக்கு முதல்ல மெட்டி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பிடிச்சிருக்கா? உங்களை மாதிரி ஆளுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் என்ன மாதிரி நடுத்தர குடும்பத்தில் இருந்து வாழ்ந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே தெரியும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பேசும்போது கேட்டிருக்கேன், வீட்டில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பொருளை விற்கணும் இல்லை அடகு வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு பொருளை மட்டும் அடகு வைக்க மாட்டாங்களாம். மெட்டியை மட்டும் கழட்டவே மாட்டாங்க. அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே பேசுவாங்க. மெட்டிக்கு 1000 கதை இருக்குங்க. அப்படியா? ஆனால் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. தாலி தான் விருப்பம் இல்லாமல் கட்டிட்டேன். ஆனால் மெட்டியாச்சும் உன் விருப்பப்படியும் என் விருப்பப்படியும் போடணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ போட வேணாம், அத்தை ஏற்கனவே தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு அன்பழகிக்கும். அதனால் அன்னைக்கு போட்டு விடுங்க. பொண்டாட்டி சொன்னால் ஓகே தான். போலீஸோட கிஃப்ட் பிடிச்சிருக்கான். போலீஸோட கிஃப்ட்டும் பிடிச்சிருக்கேன், போலீஸையும் பிடிச்சிருக்கேன். நான் திரும்ப சொல்கிறது அதுதான். பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சது கிடையாது, லவ் பண்ணணும்லாம் தோணுனதும் கிடையாது. ஆனால் இப்போ பொண்டாட்டியை பார்த்ததுக்கப்புறம் லவ் பண்ணணும்னு தோணுது. அதனால் ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ அஸ்வின். எப்போ என் பொண்டாட்டிக்கு எல்லா சூழ்நிலையிலும் உறுதுணையாகவும் அவள் கூட ஒத்துமையாகவும் நான் இருப்பேன். எப்போவுமே இந்த மகாவுக்கு பக்கபலமாக இந்த அஸ்வின் நிற்பான். ஓகேவா? டபுள் ஓகே. பாரு, என்ன இதெல்லாம் தான் சார் ட்ரை பண்ண மாட்டீங்களே, என்ன எப்படி கொடுக்குறீங்களேன்னு பார்க்குறேன். ட்ரை பண்ண மாட்டேன்னா இருந்தாலும் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரை பண்ண வேண்டியதான். ஏன்னா சாருக்கும் மகாவுக்கும் நாளைக்கு மறுநாள் வரவேற்பு முடிஞ்சதுக்கப்புறம் இது மட்டும் இல்லை, எல்லாமே ட்ரை பண்ணுற வேண்டியதான். போலீஸு கின்னடி. ஐ லவ் யூ அஸ்வின். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. உங்கள் அப்பா முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஏற்கனவே அந்த மனுஷன் காண்டாயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் காண்டேற்ற வேணான்னு சொல்லிட்டு தான் அவர் முன்னாடி பண்ணல. பரவாயில்ல, அவர் முன்னாடி பண்ணணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. யார் சந்தோஷப்படுவாங்களோ அவங்க முன்னாடி பண்ணால் போதும். நான் சந்தோஷப்படணுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க, அதனால் எனக்கு மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும்.
இருக்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போகணுன்ற நினப்பு உனக்கு வரக்கூடாது. ஏன்னா நாங்களாம் ரொம்பவே தவிச்சு போயிட்டேன்டா உன்னை நினச்சேன். இதுக்கப்புறம் எங்கள்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போவாதடா. உன்னை நாங்கள் இந்த வீட்டு பொண்ணாக தான் ஏற்றுக்கிட்டோம்ல, இன்னும் உனக்கு என்ன தடுக்குது? அப்படிலாம் இல்லை, உண்மையிலே போகணுன்னுலாம் போகல. ஒரு சில பிரச்சனை, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. ஆனால் இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. இனிமேல் இது மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், எங்கே போனேன் என்னென்னலாம் நான் கேட்கல. ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்காமல் பார்த்துக்கோ. இந்த வீட்டு பொண்ணு நீ. இதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாமல் உனக்குன்னு தனிப்பட்ட விஷயம் எதுவும் கிடையாது. எதுவும் வந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லு, நாங்கள் கண்டிப்பாக உனக்கு அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவோம். சரிங்கம்மா. வீட்டில் எல்லாருக்குமே நீ பத்திரிக்கை வைக்க போனான்னு தான் தெரியும், எங்களுக்கும் அப்படி தான் தெரியுது. ஆனால் ஏதோ பிரச்சனையில் இருந்தேன்னு மட்டும் அஸ்வின் அழுதான். அப்போ தான் ஏதோ பிரச்சனைன்னு உனக்கு புரிஞ்சுது. வருவியா வரமாட்டியான்னு தெரியாமல் தவிச்சு போயிருந்தோம். ஏன்னா வீட்டில் இருக்கிற யார்கிட்டையுமே நீ காணோன்ற உண்மையை நாங்கள் சொல்லலை. அஸ்வினும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் உனக்கு எப்படியாவது கூப்பிட்டு வந்துடுவேன், அப்பா கிட்ட தாத்தா கிட்ட பாட்டிக்கிட்ட யார்ட்டையும் சொல்லாதீங்கம்மா, கண்டிப்பாக ரிசப்ஷன் நடக்கும், தயவு செஞ்சு எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டான். அதனால தான் கடைசி வரைக்கும் நீ இல்லைன்ற மாதிரியே காமிக்காம நீ உன் ஃப்ரெண்டுங்களை பார்க்க தான் போயிருக்கேன்னு சொல்லி மனசுக்குள்ளே இதை வச்சுக்கிட்டு 2 நாளாக தவிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அஸ்வின் நேற்று கால் பண்ணி நான் மகாவை பார்த்துட்டேம்மா, கண்டுபிடிச்சிட்டேன், கூப்பிட்டு வரேன்னு சொல்லும்போது தான் எங்களுக்கு திருப்தியாக வந்துச்சு. இனிமேல் இப்படி நடக்காதத்த, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கடா நடக்காதுன்னு. ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் நீயும் போயிருக்க, அப்படி தான் அவனை சொன்னான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள புரிதல் முக்கியம். எதுவாக இருந்தாலும் நீ எங்கள்கிட்ட சொல்கிறியோ இல்லையோ அவன்கிட்ட சொல்லு. உனக்கு அவன் தான், அவனுக்கு நீ தான். உங்கள் 2 பேருக்குள்ள எந்த சூழ்நிலையிலையும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, சரியா? சரிங்க அத்தை. தாத்தா பாட்டி யார் கேட்டாலும் ஃப்ரெண்டுங்களுக்கு பத்திரிக்கை வைக்க போனேன்னே சொல்லு. இந்த வீட்டில் நாங்கள் பொய் சொன்னதே கிடையாதுடா. உனக்காக முதல் தடவையாக ஒரு பொய் சொல்லியிருக்கோம். அது பொய்ன்னு தெரிஞ்சால் கூட எல்லாரும் உடஞ்சி போயிடுவாங்க. அதனால் அது அப்படியே இருக்கட்டும். நீ எல்லாருக்கிட்டையும் எப்பவும் போல் பேசு. சரிங்கம்மா. சரி, மருதாணிலாம் வை, பசங்க எல்லாம் ரெடியாக இருக்காளுங்க. அவன் ஆத்தனாருங்க, அவளுங்க கூட சேர்ந்து கிளம்பு. இன்னும் ஏன் எங்கள் மருமக சோகமாக இருக்கா? சிரிக்கலாமே, களை கட்டிடுச்சு ரிசப்ஷனு. என்ட்ரன்ஸில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இருந்தாலும் நீ போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறியா? சரி, நான் போய் என்ட்ரன்ஸை பார்க்குறேன், நீ போய் உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஓகேவான்னு பாரு. ஏன்னா பொண்ணு மாப்பிள்ள உள்ள வரப்ப எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும், வரவேற்புமே பலமாக இருக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. அஸ்வினுக்கு ஒரு தம்பி இருக்கும்போதே பலமாக இருக்கும், 2 தம்பிங்க இருக்கும். வரவேற்பை சும்மா விட்டுருவோமா? சும்மா பட்டையை கிளப்பிட மாட்டோம். பண்ணுறோம் மச்சான், சிறப்பாக பண்ணுறோம். அப்புறம் ஒரு முக்கியமான கெஸ்ட் வர வேண்டியது இருக்கு, வந்துட்டாங்களான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்க வந்தால் ரிசப்ஷன் ஃபங்க்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணணும்னு அஸ்வின் சொல்லியிருக்கான். அப்படியாடா, எனக்கு தெரியாத கெஸ்ட்டு. நீங்கள் 2 பேரும் ஓவர் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்க. கண்டுபிடிக்கிறப்ப பார்த்துக்கலாம். போ, எனக்கு வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன். நீ போய் உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஓகேவான்னு மட்டும் பாரு. பொண்ணு மாப்பிள்ள வர வழியில் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது, ஓகேவா? பார்த்துக்கலாம்டா, நீ போ. ஆமாம், நம்ம கேம்ப் டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, எல்லாம் உள்ளதாக இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ, டென்ஷன் ஆகாமா. சரிடா மச்சான், லவ் யூடா. லவ் யூ டூ மச்சான். நம்ம 2 பேருக்கு இந்த காஸ்டியூம் செமையாக இருக்கல. ஏய், அப்புறமா மறக்காம ஸ்டில்ஸ் எடுத்துடணும்ண்ணா. ஓகேடா மச்சான். மச்சான், யாரா இந்த ஆளு? யாரோ சீஃப் கெஸ்ட் வராங்கன்னு கூப்பிட்டு வந்தேன், கடைசியில் இந்த சொட்ட மாட்டேன் நிற்கிறான். இதுக்கு முன்னாடி கல்யாண பேனரே பார்த்துருக்க மாட்டானோ, வெறிக்க பார்க்குறான். சீஃப் கெஸ்ட்டே வந்தாண்டா. இவனா? ஐயா சரவணா, கண்ணுக்கு கிட்ட போச்சா உனக்கு? கண்ணும் கெட்டு போல காதும் கெட்டு போல, உனக்கும் புரியும் கம்மனரு. அங்கிள். ஏய், என்னடா திமிரா? எனக்கு என்ன திமிரு? மச்சான் இந்த பையன். என்ன எதுக்குடா நீ இப்ப அங்கிள்னு கூப்பிடுற? அது அப்புறம் சொல்கிறேன். நான் ஏன் மாமான்னு கூப்பிட்டேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம், பேனரை பார்த்தீங்களா? பேனரை நான் எதுக்குடா பார்க்கணும்? என் பொண்டாட்டி எங்கேன்னு வந்துட்டு இருக்கா, அவ வராளா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்தேன். அட ஏன் அங்கிள் காமெடி பண்ணுறீங்க? ஆமாம், அன்னைக்கு இனிஷியல் கரெக்டாக இருக்குதா பேனரில்? டேய் டேய் டேய், க மகாலட்சுமி பிஎஸ்சி. இதில் உங்களுக்கு ஏதாவது திருத்தம் தெரியுதா? ஏன்னா கலிபெருமாள் அங்கிள், உங்களுக்கு இந்த பேனரில் விருப்பம்ல, இனிஷியல் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இம்மிடியாட்டாக மாற்ற சொல்லி அஸ்வின் அண்ணன் சொல்லியிருக்கான். உங்களுக்கு பேனரில் ஏதாவது குறை இருக்கா சொல்லுங்கள், இப்போ உடனே புது பேனர் அடிக்க சொல்கிறேன். டேய், என்னை பத்தி தெரியாம மோதிக்கிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சதுனால தான் மோதிக்கிட்டு இருக்கோம். உன்னால் ஒன்றும் முடியாது, ஓகேவா? ஸோ தெரிஞ்சு தான் ப்ளே பண்ணுறோம். கம்மன் இருந்தீங்கன்னா இந்த இனிஷியல் யாரோடதுன்னு சொல்ல மாட்டேன். இப்படி சிரிச்ச மூச்சா இல்லாமல் இப்படி முகரக்கட்டையை எப்படியே வச்சிருந்தா இந்த மகாலட்சுமி யாருன்றது எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது வரணும். எப்படி ரிசப்ஷன் அன்னைக்கே ரிவீல் பண்ணிடலாமா அப்பா யாருன்னு? நான் சொன்னது கேட்கல போலையே. மூஞ்சி ரியாக்ஷன் இன்னும் மாறலையே. மூஞ்சி ரியாக்ஷனை மாற்ற முடியுமா? இல்லை மகாலட்சுமி யாருன்னு சொல்லட்டுமா? தோ ஆன்டி கூட வந்துட்டாங்க போலையே. உங்கள் ஃபேமிலியே வந்திருக்காங்க அங்கிள், சொல்லுங்க, சொல்லிடுவோம். டேய் 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 டேய், இதெல்லாம் கேட்கவே இஷ்டம் இல்லை அங்கிள். நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லான மைண்டில் இருக்கேன் எங்கள் அண்ணன் ரிசப்ஷனுக்காக. நீங்கள் இப்போ சிரிச்ச மூஞ்சோட இருந்தீங்க அப்படின்னா நான் கம்முன்னு இருப்பேன். இல்லை மூஞ்சி இப்படியே தான் வச்சுருப்பீங்க அப்படின்னா என் ரியாக்ஷன் வேறு லெவலில் இருக்கும். பார்க்க நீங்கள் ரெடியா? இவனுங்க ரூட்ல போய் தான் அடிக்கணும். இப்போ அவசரப்பட்டு நம்ம கத்தணும், டோட்டல் குடும்பத்துக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்கும். விட்டு அடிப்போம். என்ன அங்கிள், ஏதோ பெருசாக பிளான் போடுறீங்க போல. நீங்கள் பிளான் போடுறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக தப்பான்னு நீங்களே யோசிச்சுட்டு பிளான் போடுங்க. நாங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் இதுக்கப்புறம் சின்ன பிள்ளை நம்ம பிளான் போடக்கூடாதுன்னு. அதே போல் இந்த ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும், என்னது ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த மண்டபத்துலேருந்து நீங்கள் எந்த காரணம் கொண்டு வெளியே போகவே கூடாது. அஸ்வின் அண்ணனும் மகா அண்ணியும் எப்போ மண்டபத்துலேருந்து வெளியில் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோமோ அது வரைக்கும் ஃபங்க்ஷனில் இருந்து
நல்ல பொண்ணு மாப்பிள்ளைய கண்குளிர பார்த்துட்டு அவங்கள ஆசீர்வாதம், அதாவது எப்படி மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு, உங்களுக்கு மனசு இருக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சும் உங்க நல்லதுக்காக, யார் நல்லதுக்காக, உங்க நல்லதுக்காக மணமக்களை வாழ்த்திட்டு கடைசி வரைக்கும் மண்டபத்தில் இருந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க போகணும். நான் இப்ப சொன்னதுல ஒன்று நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், க மகாலட்சுமி யாருன்னு நான் சொல்ல வேண்டியது வரும். அதுக்கப்புறம் இந்த சரவணன் வில்லனா மாறுறத நீங்க கண் கூட பார்ப்பீங்க. ஓகேவா? அடப்பாவி, இந்த ஆளா அந்த பிள்ளையோட அப்பா? சும்மாவே அவன் செய்வான், ஏதோ சிக்கியிருக்காரு போல இருந்தாலு இப்ப செம்மையால செய்வான். என்ன அங்கிள் பட்டுமா? பேத்தி முகத்தில் சிரிப்பை காணமே, என்னாச்சு? அப்படிலாம் இல்லை பாட்டி, திடீர்னு தான் எல்லாரையும் பார்க்குறது ஒரு மாதிரியாக இருக்கு. இது இருக்க தானே செய்யும். நார்மலாக கீழே நின்று பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் ஒரு மாதிரியா இருக்கா. தாத்தா பாட்டி மாலை போடுங்க. சரி வாங்க, ஃபோட்டோகிராஃபர் வேற அவசரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு, மாலையை போட்டுருவோம். ஐயா பேரனும் பேத்தியும் கண்ணுக்கு நிறைவா அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் தாத்தா. தாத்தா பாட்டி இங்க பாருங்க. சரிடா, உங்க அப்பா அம்மாவெல்லாம் வர சொல்றோம், அவங்க கூட போட்டோ எடுங்க. சரிங்க தாத்தா. அண்ணா போட்டோ எடுக்கலாமா? எங்க அப்பா அம்மா வந்துட்டோம், ஒரு நிமிஷப்பா. சரிங்கண்ணா. என்ன மகா எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? ஓவரா பண்ணாதீங்கண்ணா, திரும்புங்க அந்த பக்கம். எல்லாரும் நம்மள தான் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா கிண்டல் பண்ண மாட்டாங்களா? இந்த பண்ண மாட்டாங்க. அஸ்வின், ஏன்டி இந்த அட்மின் என்ன நம்பி ரொமான்டிக் போலீஸ்னு பேர் கொடுத்துருக்காங்கடி, அதை விட்டுட்டு ஒன்னக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணாம இருந்தா எப்படி? எல்லாம் இந்த அட்மினை சொல்லணும். மகா, சொல்லுங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு தெரியுமா? இவ்வளோ தூரம் என் ரிசப்ஷன் இந்த அளவுக்கு நடக்கிறதே எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. அதையும் தாண்டி என் வீட்டுக்கு வந்து என் அப்பா முன்னாடி என்னை கெட்ட கூட்டிட்டு வந்து இன்னுமே சர்ப்ரைஸ் தான். அதையும் தாண்டி போலீஸ் லவ் ப்ரப்போஸ் பண்ணது, போலீஸ் லவ் கிஃப்ட் கொடுத்தது, இது எல்லாமே பெரிய சர்ப்ரைஸ் தான். இதையும் தாண்டி பெரிய சர்ப்ரைஸ் இருந்துருமா என்ன? இருக்கே, என் பொண்ணுக்கு இன்னொரு ஃபைனல் கிஃப்ட் இருக்கு, அது கண்டிப்பா இப்ப ரிவீல் பண்ணிடுவேன். அதுதான் உன் வாழ்க்கையிலே நீ ரொம்ப பெருசா நினைக்கிற கிஃப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நீ உன் வாழ்க்கையில தேடி மிஸ் பண்ண ஒரு கிஃப்ட். அப்படியா? நான் எதுக்கும் அவ்வளவா ஆசைப்பட்டது இல்லையே. நீ சொல்றதெல்லாம் பொருள், நான் சொல்றது உயிருள்ள ஒரு ஜீவன். நீ ஆசைப்பட்டது உயிருள்ள ஒரு ஜீவனை. ஏங்க ஓவரா சர்ப்ரைஸ் பண்ணாதீங்க, நான் சொல்லுங்க என்னன்னு. கண்டிப்பா சொல்றேன், சொல்லாம இன்னைக்கு மண்டபத்துல இருந்து கிளம்ப மாட்டேன், ஓகேவா? அது வரைக்கும் என் பொண்ணுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு. வெயிட் அண்ட் வாட்ச். ஏடி ஊமா, நம்ம டாக்டர் அன்பழகினா மாசான ஜோடின்னு பார்த்தா இதுவும் அதுக்கு மேல மாசான ஜோடியா இருக்க மாட்டேங்க. ஏடி ஆமாண்டி, சூப்பரா இருக்கு ஜோடி பொருத்தம். கண் குளிர பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஏடி புள்ளியோட கண்ணு வைக்காதீங்கடி. அத்தை வாங்கல, நம்ம ஸ்டேஜுக்கு போய் முறை செய்யணும்ல, அதை செஞ்சுட்டு வந்துருவோம். எடி ராசத்தி, நான் எதுக்கு, நீ உன் புருஷன் நம்ம அருள் போய் செஞ்சுட்டு வந்துருங்க. என்ன எதுக்கு எங்கெல்லாம் கூட்டிட்டு கிடக்குறீங்க? பிள்ளைய நான் அப்புறமா ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன். சொன்னா நீங்க கேட்கவே மாட்டீங்க. சரி நான் போயிட்டு என்ன முறையே செஞ்சுட்டு வந்துடுறேன். ஏக்கா உண்மையாவாக்கா, நம்ம அருள் தம்பி அன்பழகிக்கு என்னென்ன செஞ்சுதோ அதே மாதிரி இந்த மகா பிள்ளைக்கு செய்தாமே. எடி நம்ம அருள் மனப்பூர்வமா அந்த பிள்ளைய தங்கச்சின்னு ஏத்துக்கிட்டானா, அதுவும் நம்ம அன்பழகி சொல்லி போச்சான், எனக்கு நீ என்னென்ன சீர்வரிசை செஞ்சியோ அத்தனையும் மகாவுக்கும் செய்யணும்னு. அதனால அருள் அந்த பிள்ளைக்கு அப்பனா தவிர இல்லையா, முன்னாடி நின்று அண்ணனா இவன் தான் எல்லாத்தையும் செய்யறான். அதே மாதிரி அருளோட அப்பா அம்மா நம்ம ராசத்தி அக்காவும் நம்ம ராசத்தி அக்கா புருஷன் தான் எல்லாத்தையும் செய்யறாங்க. பரவாயில்லையாக்கா, இந்த காலத்துலலாம் புள்ளைய செய்ய சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல. நம்ம அன்பழகி அந்த விஷயத்துல பெரிய ஆளுக்கா. ஆமா, நம்ம அன்பழகி மனசு போல யாருக்காவது வருமா? ஆனா ரொம்ப பெரிய விஷயம்டி, அவ தான் செய்ய சொல்றானா, நான் ஏன் செய்யணும்? உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், இன்னும் யாருக்கெல்லாம் நான் ஏன் செய்யணும் இல்லாமா அந்த பிள்ளை சொல்லிடுச்சுன்ற ஒத்த காரணத்துக்காக அந்த பிள்ளைய தங்கச்சியை ஏத்துக்கிட்டு எல்லா சீர்வரிசை முறையும் செய்யறானே. அருளுமே அப்படிதானக்கா, பாசம் வச்சுட்டா எல்லாமே செய்வான். அவன் அடிச்சு கால் இருக்கா? அதுவும் சரிதான். அஸ்வின் மாமாக்கு இந்த அக்காவுக்கு சோடி பார்த்தா சூப்பரா இருக்குல்ல. இல்ல மணி, ஆமா இந்த அன்பழகி இருக்குல்ல, அது வந்து இன்னும் ஒரு 3 பேரை அது அக்காவை ஏத்துக்குச்சான். இவங்கெல்லாம் அன்பழகிக்கு இனிமேல அக்காவாம்ல. அப்ப இந்த பிள்ளை எனக்கு மர பிள்ளையா? அன்பழகி கட்டிக்கிற முறைனா அப்ப இந்த மகாகாவை நான் கட்டிக்கலாமோ?
ஒரு கூறு கட்டவன் அக்கான்னு கூப்பிடுறான், கட்டிக்கிட்டுமான்னு கேட்கறான். போன கல்யாணத்துல நீ இந்த கல்யாணம் வரைக்கும் பொண்ணு தேடிக்கிட்டு தான் மாலையறான். ஒன்னும் அமைஞ்ச பாடு இல்ல. ஏல நீங்க வேணா பாருங்களேன் எப்படி சூப்பரா ஒரு அக்காவை நான் கல்யாணம் பண்ண போறேன்னு. பைத்தியம் பைத்தியம். ஏல அந்த அன்பைக்கு புள்ள கல்யாணத்துக்கு வந்துச்சா? நம்மளால என்ன வந்து பார்க்கல. வந்துருச்சு. அங்க ரிசப்ஷன்ல நின்னுக்கிட்டு இருந்தது நான் பார்த்தேன். இப்ப அது பெரிய புள்ளி ஆயிடுச்சான். நம்ம கூட எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்க கூடாதா? வர்றவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு அதுவும் டாக்டர் தான் கூப்பிடணுமா? அதனால அவங்கள அந்த ரிசப்ஷன்ல நிக்க வச்சிருக்காங்க. நானும் கேட்டேன் வான்படிக்கு நம்ம போய் விளையாடணும், ஆனா அப்படிதான் இனிமேல் பண்ணக்கூடாதான் லில்லி. நான் இங்க நின்று வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடணுமா? ஏன்னா இந்த வீட்டு பெரிய மருமகளா நானு அப்படின்லாம் சொல்றாங்க லில்லி. சரி நானும் செஞ்சுட்டு வரேன் பாவம்ல அப்படின்னு சொல்லுறான். நம்ம அன்பழகி புள்ளியும் நல்லா தெளிவாயிடுச்சுல்லக்கா. ரிசப்ஷன்ல சூப்பரா நின்றுகிட்டு இருந்தது ஜாம் ஜாம்னு. கேட்டா டாக்டர் தான் இப்படிலாம் கிளம்பி வர சொன்னாரு அப்படின்னு சொல்லுச்சு. ஏட்டி உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டேன். இல்ல பெரிய வீட்டு மருமகளாங்க்கா நானு, இங்க நின்று வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடணுமா? நீங்க போங்க, பிறகு வந்து உங்களெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அவ முன்ன பின்னர் இருந்தாலும் டாக்டர் அவளை நல்லா பக்குவமாக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவா பாரு. ஆமாண்டி, புருஷன் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கோயேன், வாழ்க்கையில எதையும் சாதிச்சிடலாம். அதுக்கு அன்பழகி நம்ம டாக்டர் தம்பியும் ஒரு எடுத்துக்காட்டு தான். போன கல்யாணத்துல எப்படி இருந்த பிள்ளையே இந்த கல்யாணத்துல எப்படி பொறுப்பா ஆக்கி வச்சிருக்காரு பாரு. நான் இங்க நின்று கூப்பிடணும், இந்த வீட்டு மருமக அப்படின்ற பொறுப்பெல்லாம் அவளுக்கு வந்துடுச்சு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அடா ஆமாக்கா, எனக்குமே ஆச்சரியமா இருந்தது அவ பேசுறது. ஏங்க வர்றவங்களாம் சாப்பிட்டாங்களா என்னன்னு பாக்காங்க, ஆள் நிக்குதா? அதெல்லாம் ஆள் நிக்குது பெரிய நாயகி. நீ போய் சாப்பிட்டியா? சாப்பிட்டு சுகர் மாத்திரை போடு. என் பேரனுக்கு வரவேற்பு இந்த கேள்விக்கு என்ன கிடக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நாள் பொறுமையப்பட்ட ஒன்றும் ஆகாது. அது சரி, 10 வயசு குழந்தை மாதிரில இருக்கு பெரிய நாயகிக்கு. ஆமா ஆமா, போன பேரன் கல்யாணத்துக்கு 10 வயசு குறைஞ்சது, இந்த பேரன் கல்யாணத்துக்கு 10 வயசு குறைஞ்சது. இன்னும் 3 பேர் இருக்காங்க, 2 பேத்தி ஒரு பேரன். அவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கும் எனக்கு 10 வயசு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களா. திருப்பி நான் 20 வயசுக்கு வந்துருவேன். அப்ப திருப்பி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு சம்மதம் தான். உனக்கு சம்மதம் தான் சொல்லு, திருப்பி கல்யாணம் பண்ணிடுவோம். ஆசையை பத்தியா நல்லா? ஏன் பொண்டாட்டி காதலிக்க வயசு வரம்பு வேணுமா? ஏன் பெரிய நாயகியை நான் எப்பயுமே காதலிச்சுக்கிட்டு இருப்பேன். அன்புமா, இந்த அண்ணன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கேடா. அண்ணா உண்மையாவே சூப்பரா இருக்கண்ணா. தங்க சிலையாட்டா இருக்க. ஆமா, யார் உன்னை இப்படிலாம் ரெடியாக சொல்லி ஐடியா கொடுத்தது? வேற யாரு? இந்த டாக்டர் தான். இந்த சேலை எப்படிதான் கட்டணுமா, இதுக்கு இந்த நகை மட்டும் நான் போடணுமா, இதுக்கு இந்த மாதிரி நான் கிளம்பணுமா அப்படின்னு எவ்வளவு சொல்றாரு தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என்ன கிளப்பறதே அவருக்கு வேலையா போயிடுச்சு. ஏம்மா, இப்படிலாம் பார்த்து பார்த்து செய்யறதுக்கு மாப்பிள்ளைக்கு நேரம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் கட்ட பொண்டாட்டி இப்படி கண்ணு கழகா வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறதுலாம் பெரிய மனசு வேணுமா மாப்பிள்ளைக்கு. அந்த விதத்துல என் தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சுவ. மாப்பிள்ளை தங்க தட்டுல வச்சு தாங்குறாரு போலயே. உடனே வந்துருவே உன் மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. அப்ப உண்மையாவே இது நல்லதா இருக்கோ? ஏன் தங்கச்சிக்கு என்ன குறை? சேலை கட்டினா எல்லா பொண்ணுங்களும் அழகா இருப்பாங்க தான். ஆனா என் தங்கச்சி மட்டும் தனி அழகு தெரியுமா? யாராவது சேலை கட்டினா எப்படி இருக்காங்கன்னு கேட்டா என் தங்கச்சியை பாருங்க, அப்படி ஒரு அழகை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு இந்த அருள் அழகம் சொல்லுவேன். சேலை கட்டினா எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் அழகா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா என் கண்ணுக்கு இன்னும் என் தங்கச்சியை தவிர வேற யாருமே சேலையில அழகா இல்லைன்ற மாதிரில தோணுது. அப்படி அண்ணா? ஆமா, அண்ணன் ஏன்டா போய் சொல்ல போறேன் உன்கிட்ட? அண்ணா உனக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தெரியுமா? அப்படியா? நல்லா இருக்கா? என்னன்னு தெரியல. அத்தை மாமா வீட்லேருந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கும்போது எனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. யார் செலக்ட் பண்ணதுன்னு தெரியலையே. அண்ணன் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இன்னைக்கு தான் முத தடவையாக போடுறேன். உண்மையாகவே நல்லா இருக்கோ? ஆமாண்ணா நல்லா இருக்கு. நாங்க எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போனோம்ல, அப்ப அக்ஷயா தான் உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணுச்சு. இதோ அக்ஷயா கூட வந்துருச்சேன். ஐயோ, எப்போ வந்தான்னு தெரியலையே. அக்ஷயா, எங்க அண்ணனுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், எங்க அண்ணனை இந்த மாதிரி பார்க்க வச்சதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அக்ஷயா, நான் எத்தனை தடவை சொல்றேன், நீங்க என்ன அன்பழகின்னு கூப்பிடுங்க. எதுக்கு நீங்க அண்ணிலாம் கூப்பிடுறீங்க? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு தெரியுமா? ஆமா, இந்த 2 டியூப் லைட்டுக்கும் புரிஞ்சுட்டாலும் நான் இவளை அண்ணின்னு கூப்பிட்றத பார்த்தாச்சும் இவன் என்ன அண்ணின்னு கூப்பிடுவா. அப்பா வச்சும் இவளுக்கு ஏதாவது புரியும். இவங்க அண்ணன் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுவான்னு அழுத்தி அழுத்தி அண்ணின்னு கூப்பிட்டாலும் இவ திரும்பி கூப்பிட மாட்டா போலயே. என்ன அக்ஷயா எதை யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க அண்ணி. அக்ஷயா, உங்களுக்கு இந்த சேலை சூப்பரா இருக்கு. நீங்க எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருங்க, நான் போய் எங்க அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க அவங்கள பார்த்துட்டு வரேன்னா. போயிட்டு வாங்க அண்ணி, போயிட்டு வாங்க அண்ணி. பார்த்து பத்திரம் அண்ணி, பார்த்து போங்க அண்ணா. ஐயோ அக்ஷயா, நான் பார்த்து போயிடுவேன், அதுக்கே நீங்க இப்படி பாத்துறீங்க? ஒருத்தரையும் ஒரு பிரச்சனையும் இல்லையே. அண்ணா நீ பேசிட்டு இரு, நான் போய் அம்மா அப்பத்தாவெல்லாம் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. எப்படி எப்படி திரும்ப சொல்லு. சேலை கட்டினா உன் தங்கச்சி மட்டும்தான் தங்க சிலை மாதிரி மின்றா, மற்றவங்களாம் எப்படி பித்தளை சிலை மாதிரி இருக்கமோ? ஏய், என்ன இதுக்கெல்லாம் போட்டிக்கு வரேன்? நான் எத்தனை தடவை கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவேன். என் தங்கச்சி தான் ஃபர்ஸ்ட். என் தங்கச்சி தங்க சிலை மாதிரி தான் இருக்கா. அவ கூட கம்பேர் பண்ணும்போது எல்லாம் செகண்டரி தான்.
கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது கஷ்டப்பட்டு உனக்குன்னு ட்ரெஸ் எடுக்க வரும்போது என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்லன்னு உனக்கு எனக்கும் மேட்சிங்காக ட்ரெஸ் எடுத்து பில் கவுண்டர் வரைக்கும் கொண்டு வந்து அதை யாருக்கும் தெரியாமல் மறைச்சி உங்கள் வீட்டுக்குன்னு பேக் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸை ஏன் திருப்பி யாருக்கும் தெரியாமல் மறைச்சி சரி ரிசப்ஷனில் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா யார் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கிட்டோன்னு தைரியமாக முடிவெடுத்து உனக்கு எனக்கு மேட்சிங் கலராக எடுத்து நான் புடவை ஆசாசியாக கட்டிட்டு வந்தா உன் தங்கச்சி தங்கச்சலை மாதிரி இருக்கா நான் பித்தளை சிலை மாதிரி இருக்கேன் அப்படி தானே சொல்ல வர கருவாப்பாயில தனுஷ் சார் மாதிரி மூச்சு விடாமலாம் டைலாக் பேசுறேன். உன்னை கட்டிக்கிறதுக்குள்ளே என்னென்ன பேச வேண்டியது இருக்கோ என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்கோ இல்லை என் ஆயுசே முடிஞ்சு அவ்வையார் ஆயிரனோ தெரியலையே. சரி உனக்கு தான் விளங்கி தொலைக்கல, அவளுக்கு விளங்குனாலாச்சும் அவள் பிடிவாதத்தில் நீ கல்யாணம் பண்ணிடுவேன்னு அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணா. உனக்கே நான் புரிய வச்சிடலாம் போல அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு. நான் முன்னாடியே சொன்னதுதான், கொஞ்சம் வெயிட் பண்ண, அவசரப்படாத. இப்படி ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தா இப்போ ரிசப்ஷன்ல யாராவது கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு எனக்கு. என்ன பதில் வேணாலும் சொல்லு, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எல்லாரும் பார்க்கட்டுன்றதுக்காக தான் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தேன். என் பக்கத்துலேயே தான் நிற்கிறேன் சரியா. எங்கேயாவது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அவ்வளோதான் சொல்லிட்டேன். இன்னைக்கு அடி வாங்க வைக்காம போக மாட்டா போல. டீசெண்டா கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா செலவே இல்லாம மண்டபத்திலே தாலி கட்டி கூட்டிட்டு போவோன்னு சொல்லுவா போல. நான் அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லப்பா, நான் போறேன்ப்பா. யோ கருவாயா நில்லையா, இன்னும் போறேன்ட்டு பொசுக்கன் கிட்ட வந்து நின்ட்டேன். அது அது வந்து பார்க்க நீயும் தங்க சில மாதிரி தான் இருக்கா. இந்த சாரி உனக்கு சூப்பராக இருக்கு. 2 பேருமே சூப்பராக இருக்கும்ல. இருந்தாலும் இன்னைக்கு பயமா இருக்கு. நான் போயிட்டு வரேன். யோ நான் உன் அத்தை பொண்ணியா, நீ என் மாமா மகையா? எதுவாக இருந்தாலும் நான் பக்கத்துல நிற்க மாட்டேன். எனக்கு அந்த தைரியம்லாம் கிடையாது. நான் போயிட்டு வரேன். மாமா போடி, நான் போறேன். ஏன் இங்கே நிற்கிறா? வா எங்க கூட உள்ள. கிருஷ்ணா நீ ஏன் தனியா நிக்கிறா, வா எங்க கூடவே. சும்மா தான் நீ. இந்த ஒரு ஃபோன் வந்துச்சு, பேசிட்டு வரேன். நீங்கள் உள்ளே போங்க. டேய் ஃபோன்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா, ரிசப்ஷனுக்கு தானே வந்தோம். எங்க கூடவே வா, அப்பா அம்மா முன்னாடி போயிட்டாங்க, எல்லாரும் ஒன்றா ஸ்டேஜ்க்கு போயிட்டு வந்துடலாம். உண்மையாகவே ஃபோன் தான் வருது. நீ போ, நான் பேசிட்டு வரேன். ஓகே, பேசிட்டு வா. அண்ணி அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உள்ளே போங்க, நான் வரேன். எங்களுக்கு மட்டும் இன்விடேஷன் வச்சிருந்தா பரவாயில்ல, உனக்குமே ஸ்பெஷலாக இன்விடேஷன் வச்சு தான் இன்வைட் பண்ணியிருக்காரு அஸ்வின் அண்ணன். அதனால நீ இந்த வரவேற்புக்கு வர்றதை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காம தைரியமாக உள்ளவா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீ, நான் வரேன், நீங்கள் போங்க. சரிடா கிருஷ்ணா, ஏதாவது நான் கால் பண்ணேன்னா. சரிங்க அண்ணி. டேய் கிருஷ்ணா, அவள் உள்ளே இருக்காளா வெளியே இருக்காளான்னு தெரியலையே. எப்படியும் அவள் உள்ளே இருக்கும்போது நம்ம வெளியில தான் இருக்கணும். நம்ம வெளியில் இருக்கிறப்ப அவள் உள்ளே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்மளே இப்படிலாம் அள்ளு கிளப்ப விட்டாலே வேற எந்த பிரச்சனையில் கை வச்சாலும் பரவாயில்ல. இது நம்ம மான பிரச்சனையாச்சே. கடவுளே, குலதெய்வத்தெல்லாம் வேண்ட வச்சுட்டா. போகிற வரைக்கும் இவகிட்ட அசிங்கமாக எதுவும் திட்டு வாங்காமல் போயிடணும். ரொம்ப நாளாக குடிக்காமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இவன் மட்டும் இன்னைக்கு பேசினா கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோலை மீறிடுவோம். அதனால கடவுளை காப்பாத்துப்பா. ஐயோ, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரியே இருக்கே. அதே மாதிரி அந்த பாப்பா வந்து நிற்கிது, பின்னாடியே அந்த ராட்சசியும் வந்து நிற்பாளே. பாப்பா, எனக்கு தெரியுதா உனக்கு? நல்லா இருக்கண்டி தங்கம், நீ நல்லா இருக்கியா? நிப்பாட்ட சொன்னது வைஷக்காவா? அப்ப அங்கேருந்து 2 பேர் பிளான் போட்டு தான் வந்திருக்கீங்களா? ஏ அம்மா, நான் போறேன் சாமி. சாரி கேட்கணும்னு சொன்னாலா? நம்ப முடியலையே. நந்துக்குட்டி அம்மா கூப்பிட்டாங்க பருப்பு. என்ன தனியாட்டா போற? உங்க அக்கா திட்டினா? ஏய் பாப்பா நில்லு. ஹலோ, நம்மளையா கூப்பிடுறா? சீனியர்.
என்னையா கூப்பிட்டா? உங்களை தான் கூப்பிட்டேன். உங்கள்கிட்ட சாரி கேட்கணுன்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான சுச்சுவேஷன் அமையல. சாரி. சாரியா? எதுக்கு? அன்னைக்கு மண்டபத்துக்கு வந்தப்போ உங்ககிட்ட தப்பாக பேசினதுக்கு, அப்புறம் காலேஜில் தப்பாக பேசினதுக்கு, எல்லாத்துக்குமே தான். என்ன திடீர்னு? என்னன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஏன் அன்றைக்கி குடிச்சிட்டு போனீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அன்றைக்கி ஒரே ஒரு நாள் குடிச்சிட்டு போனதை வச்சு மட்டும் உங்களை ப்ளேம் பண்ணுற மாதிரி பேசினது ஏன் தப்பு தானே? எனக்குமே ஏன் கோவம் வந்துச்சு அப்படின்னா, காலேஜ் டாப்பராக இருந்த ஒரு பையன், எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக இருந்த ஒரு பையன், அழகுலேயும் சரி அறிவுலேயும் சரி பேசுனது தப்புன்னு தோணுச்சு. ஏன்னா காலேஜ் படிக்கிற வரைக்கும் உங்களை பற்றி எல்லாருமே சொல்லி கேட்டிருக்கேன். எந்த கெட்ட பழக்கமே உங்களுக்கு காலேஜ் படிக்கிற வரைக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏதோ பழகிருக்கீங்க. அதனால் அந்த ஒரு நாள் நீங்கள் குடிச்சிட்டு போனதை வச்சு நான் எதுவும் பேசக்கூடாதுல்ல. அதனால தான் நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சு. சாரி கேட்கணும்னு ட்ரை பண்ணேன், முடியல. இன்றைக்கி தான் அதுக்கான சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. சாரி. நான் தப்பாக பேசியிருந்தா திரும்பியும் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுங்க. எனக்குமே நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்றதை கேட்டு ஷாக்காகவும் இருந்துச்சு, ஒரு பக்கம் கோவமும் வந்துச்சு. ஏன்னு தெரியல. ஏன்னா உங்கள் ஜூனியர்ஸ் ஆனால் எங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கீங்க. ஸ்டாஃப் வரலன்னா கூட அந்த கிளாஸை நடத்துகிற அளவுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சு. ஏன் எங்கள் கிளாஸ்க்கு கூட ஒரு வாட்டி கிளாஸ் எடுக்க வந்திருக்கீங்க, நான் நோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஸ்மார்ட்டாக கிளாஸ் எடுப்பீங்க, புரிகிற மாதிரி. எனக்கு ஞாபகம் இல்லை. உனக்கு நான் கிளாஸ் எடுத்துருக்கேனா? எடுத்திருக்கீங்க, செமினார் மாதிரி. ஸ்டாஃப் வரலான்றதுக்காக ஒரு அவர் வந்து பாருங்கள் உங்கள் சீனியர் எந்த அளவுக்கு டேலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பிரின்ஸிபல் ஒரு டைம் எங்கள் கிளாஸ்க்கு உங்களை அனுப்பியிருந்தார். ஆமாம், ஒரு டைம் எடுத்திருந்தேன். அந்த கிளாஸா நீ? ஆமாம், அந்த கிளாஸ் தான். நீங்கள் கிளாஸ் எடுத்ததை பார்த்து வியந்து போயிருக்கேன். காலேஜில் எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருந்ததை பார்த்து வியந்து போயிருக்கேன். எல்லாத்தையுமே ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு என் காலேஜ் டாப்பராக வந்த உங்களை விட ஒரு மார்க் அதிகமாக எடுக்கணும்னு கூட நான் ட்ரை பண்ணி படிச்சிருந்துருக்கேன். அப்படி ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்த ஒரு சீனியரை திடீர்னு இப்படிலாம் கேள்விப்படும் போதும் இப்படிலாம் பார்க்கும்போதும் எப்படி இருக்கும்? அதான் எனக்குமே என்ன மாரி கோவம் வந்துடுச்சு. எங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ரோல் மாடல் மாதிரி உங்கள் பேரை கேள்விப்பட்டே தான் நாங்களாம் படிப்போமே. எப்படியாவது காலேஜ் டாப்பராக வந்த உங்களை விட ஒரு மார்க் அதிகமாக எடுத்து அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இது வரைக்கும் உங்கள் மார்க்கை யாருமே பீட் பண்ணது கிடையாது. அப்படி கேள்விப்பட்ட ஒருத்தரை இப்படிலாம் கேள்விப்படும்போது கோவம் வரும் தான். அதான் என்ன மாரி கோவப்பட்டு உங்களை அன்றைக்கி அந்த மாதிரிலாம் பேசிட்டேன். சாரி. அன்னைக்கு நீ பேசுனது எனக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நானும் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். சாரி, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும். சாரிலாம் தேவையில்ல. நான் பண்ணது தானே தப்பு. ஒருத்தவங்களோட சுச்சுவேஷன் என்ன எதையும் புரிஞ்சுக்காம பேசுனது என்னோட தப்பு தான். அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா என்னை நீ எப்படி கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்ட. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பர்சன் உன் முன்னாடி இப்படி டிஸ்பிளே ஆகிருக்கும்போது நீ பேசுனதில் தப்பு கிடையாது. மிஸ்டேக்ஸ் என் மேலே தான். நான் என்னோட வேல்யூ என்னன்னு தெரியாமலே நடந்துக்கிட்டதுனால தானே உன் கண் பார்வையிலையும் அப்படி டிஸ்பிளே ஆகிருக்கேன். இனிமேல் அப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்ன விஷயத்த கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரி போங்க, உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க, நான் போகிறேன். அவ சொல்கிறதுலையும் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குதான்ல. எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க கண் பார்வையில் நம்ம இப்படி டிஸ்பிளே ஆனால் கண்டிப்பாக நம்மள எல்லோரும் தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. அன்னியும் அன்றைக்கி அதே தான் சொன்னாங்க. நம்ம இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, கண்ட்ரோலாக இருக்க ட்ரை பண்ணணும். பூக்களை மலர்கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன். பூவே உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்தேன். தீப்பந்தம் போன்றவன் நான் தீபம் என்று மாறிவிட்டேன். புயலுக்கு பிறந்தவன் நான் தென்றல் என்று ஆகிவிட்டேன். கருங்கல்லை போன்றவன் நான் கற்பூரமாகிவிட்டேன். சந்திரனை இதே போல சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரும். நீங்களாக இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா சந்தோஷத்துக்கு குறை வந்துருப்போது. கண்டிப்பாக நாங்கள் நல்லா இருப்போம். அஸ்வின், உன்னை இந்த மாதிரி கோலத்தை பார்க்க முடியலன்னு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டமே. ஒரே ஒன்னே மகாவையும் இப்படி பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு சந்தோஷமே வந்திருக்கு. உன்னை இந்த மாதிரி பார்க்க முடியலன்னு நாங்களாம் அவ்வளோ கோவப்பட்டோம். இப்படி பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கள் மனசுலாம் நிறைஞ்சிருச்சு. என்ன என் மருமக மூஞ்சில் சிரிப்பையே காணும்? அதாம்மா எனக்கும் தெரியல. இந்த கெட்டப்ப போட்டு நிற்க வச்சதுலேருந்து சிரிக்கவே மாட்றா. டேய், அவள் வெக்கப்படுறா. ஸ்டேஜில் எல்லாரும் முன்னாடி நிற்கிறது உனக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரியாக தானே இருக்கும். அதான் தயங்கி நிற்கிறா. அப்படி தானம்மா? ஆமாத்த. அதை சொன்னால் இவர் புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு. சும்மா சிரிக்க சொல்கிறாரு. எனக்கு சிரிப்பே வரலத்த. மருமகளே அப்படிலாம் சொல்லக்கூடாது. போட்டோகிராஃபர் ஒரு போட்டோவையும் அழகாக எடுத்துட்டு இருப்பாரு. சிரிக்கலாம்னு வச்சுக்கோயேன், பின்னாடி போட்டோகிராஃபர்கிட்ட போய் நீ சண்டை வளர்க்கக்கூடாது. ஏன் நான் சிரிக்கும் போது போட்டோ எடுக்கலன்னு. அதனால இப்பவே கொஞ்சம் சிரிச்சு வச்சிரு. மாமா நீங்களுமா? ஆனா ஆமா மருமகளே, உங்க அத்தைங்க ரெண்டு பேருமே எங்க ரெண்டு பேர் கல்யாணத்துலையுமே சிரிக்கவே இல்லை. கடைசியா எங்களை நீங்களாச்சும் சிரிக்க சொல்லியிருக்கலாம்ல. பாருங்க போட்டோல ஃபுல்லா உம்மன் இருக்கும்னு ஃபியூச்சர்ல பார்த்து கஷ்டப்பட்டு இருக்காங்க உங்க ரெண்டு அத்தையும். அதான் அந்த மாதிரி ஆல்பம் உனக்கு வந்துடக்கூடாது இல்லையா? அதான் இந்த மாமா முன்னாடியே எச்சரிக்கிறேன். அப்படியாப்பா, நீங்களா அம்மாவை சிரிக்க சொல்லியா? அப்படியே அமைதியாகவே நின்ட்டாங்களோ?
அந்த காலத்து கல்யாணம் மாதிரி இல்லைல்லடா இப்போ. அப்பெல்லாம் நாங்களாம் உங்க அம்மாவை நிமிந்து கூட பார்க்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்காங்கன்றதையும் நாங்களாம் பார்த்தோம். அப்பெல்லாம் தாத்தா பாட்டி சொல்றது கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு குனிசு தலை நிமிராம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டி கருப்பா சிவப்பானே பார்த்தனா பார்த்துக்கோயேன். அப்படியா? ஆமாண்டா. சரி சரி, ஃபோட்டோகிராஃபர் வேற இருக்காரு, நம்ம வேற நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்புவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பசங்களுக்கு இங்கேயே லேட் ஆகிடும். சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்ட சரவணா. எங்க நீ தான் அலைச்சலாவே இருக்க போல. இந்த வீட்டு புள்ளையாவே முழுசா மாறிட்ட போலயே. ஆமாண்டா, இந்த காலத்தில் யாருடா ஒரு பையனை தத்தெடுத்து இந்த அளவுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்குறா? அப்படி பார்த்த குடும்பம்டா இது. இந்த குடும்பத்துக்கு நான் செய்யாமல் வேற யாருக்கடா செய்ய போகிறேன்? கரெக்டு தான். இந்த காலத்துல யாரும் பண்றதில்ல தான். அதான் எனக்குமே ஆச்சரியமா இருக்கு. டேய், இவன்கிட்டயும் காசு பணம் இருக்கு, அவங்ககிட்டயும் காசு பணம் இருக்கு. அதனால காசு காசோட சேர்ந்துருச்சு. இதுல என்ன உனக்கு ஆச்சரியம் இருக்கு? இவன் மட்டும் என்ன சின்ன ஆளா என்ன? சிட்டிலே பெரிய கார்டியாலஜிஸ்ட். இவன் சம்பாதிக்காத சம்பாத்தியமாடா இவங்க புள்ளைய ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு கொடுத்துட போறாங்க. பாசம் வச்சுட்டா போதும், கண்மூடித்தனமா ஏமாந்து போய் நிற்பான். பாசத்துக்கான வேல்யூ உங்களால வீணா போயிட்டு இருக்குடா. ஐய ஜெகனே, ஆரம்பிச்சிட்ட போல இல்லைய. சிரிச்சுக்கிட்டே நிற்கிறேன், கம்முன்னு இருப்பேன்னு மட்டும் நினைக்காதானே. பொழந்துட்டு போயிட்டே இருப்பேன். தேவையில்லாம அவனை சீண்டாத. கல்யாணத்தில் எந்த கலவரும் வரக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டு மண்டபத்துள்ள வந்திருக்கான். அவன் கேரக்டரை மட்டும் சீண்டி பார்த்த போட்டு போயிட்டே இருப்பான். இதெல்லாம் உனக்கு தேவையாடா? ஏற்கனவே அனுபவிச்சிருக்க, இன்னும் வாடா அவன்கிட்ட வாழாட்டுற. ஏன்டா ரிசப்ஷனுக்கு தானடா வந்தோம், இங்கே ஏன்டா வம்பழுத்துட்டு இருக்க? சைலண்டா ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு போவோம்டா, அதுக்கப்புறம் உங்க பஞ்சாயத்தை வச்சுப்போம். டேய், சொந்த பந்தத்தெல்லாம் காசு கொடுத்து வாங்கவும் முடியாது, காசு கொடுத்தாலும் கிடைக்காத விஷயம். அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. டேய், உனக்கெல்லாம் இது சொன்னால் புரியாதுடா. வாயை முட்டுரு. உனக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. டே ரிஷி, வாயை உடச்சிருவேன். உன்னை பார்த்துருக்க சொல்லு. ரிசப்ஷன் அட்டன் பண்ணாமா கிளம்பி போயிட்டே இருங்க. டேய் சரவணா, ஏன்டா அவன் தான் ஏட்டிக்கு போட்டி பேசுறானா, நீனும் பேசிட்டு இருக்க. நீ போய் மற்ற வேலையை பார்ப்போ, நான் அவனை பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஸ்ரீநிதி என்ன கல்யாணம் பண்ணி வசந்தை கதற விட்டு, வசந்தை கதறினாலே போதும்டா நீ துடிச்சு போயிடுவ. ஏன் தூக்கில் கூட தொங்கிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நிலைமையை கூடிய சீக்கிரம் உனக்கு வர வைக்கல. சரி, எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. அதை எப்படி வேரோட புடுங்கி எறிகிறதுன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் வேரோட புடுங்கி போடுறேன். காலேஜ் டேஸ்லேருந்து நீ என்னை விட அதிகமாக படித்ததுனாலையா இல்லை எனக்கு மேலே வளர்ந்து போயிட்டதுனாலையான்னு தெரில, உன் மேலே ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இன்னுமே ஆழமாக என் மனசில் இருந்துகிட்டே தான்டா இருக்குது. நீ நல்லவன் என்னால் ஏற்றுக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியாது. அதையும் தாண்டி என் லைஃப்பில் ஒருத்தன் ப்ளே பண்ணுறான் பார்த்தியா, அவனையும் அடியோடு அடித்து தூக்கிட்டு அவன் லைஃப்பை எனக்கு சொந்தமாக்கல. அப்புறம் இருக்கடா உங்கள் 2 பேருக்கும். ரிஷி, பார்த்து மைண்ட் வைஸ் நினச்சி ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருக்க. உன் பருப்பெல்லாம் இங்கே போய் அவ்வளவு சத்தமாவா கேக்குது? டேய் வினோத்து, ஒழுங்கா சரவணனை கூப்பிட்டு கிளம்பிடுறா. நாங்களுமே ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டோம், கிளம்ப தான் போகிறோம். ஓகே டாக்டர் ரிஷி, நீங்கள் சொன்னால் நாங்கள் கிளம்பாமல் இருப்போமா? இதோ கிளம்பிட்டோம். அதே மாதிரியே பொத்திட்டு நீங்களும் கிளம்புங்கண்ணா. எங்களுக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு சீனியர். நாங்கள் அப்போவே சாப்பிட்டோம். ஜெகன் அப்புறம் ரிஷி எல்லாரும் சாப்பிட போனாங்களே, அந்த பேட்ச் கூட சாப்பிட்டாச்சு. கிளம்ப வேண்டியதான். ரிசப்ஷன் அட்டன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன வேலை? ஐயோ வினோ, நீ சாப்பிட்டியம்மா? அதான் எனக்கு பசி எடுக்கல. நீ சாப்பிட்டோன்னே என் வயிறே நிறைஞ்சிருச்சு பாரு. மச்சான், மொக்க காமெடிடா. அவ்வளோ மொக்கையாவா இருக்கு? ரொம்ப பழைய காமெடிடா. வேற ஏதாவது ட்ரை பண்ணுண்ணா. சரி வீடு. அப்புறம் வினோ, கிளம்புறீங்களா? ஆமாம் சீனியர், கிளம்புறோம். ஃபங்க்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. செம்ம ஏற்பாடு போல். நீங்களும் வசந்த் சீனியர் இருந்தானா? ஆமாம் வினோதினி. ஏன் டேரெக்டாக என்ன சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டியா? ஏன் நான் சாப்பிட்டியான்னு கேட்கலாம், நீ சாப்பிட மாட்டியா? எப்படி சாப்பிட்ட தானே, அப்புறம் என்ன கேள்வி வேற நான் கேட்குறேன். பார்க்குறேன், 3 வேளையும் நான் சாப்பிட்டேனா தூங்கினேனான்னு கேட்க வைக்கிறேன். என் பின்னாடியே உன்னை சுத்த வைக்கிறேன்டா. மச்சான், அலாரம் ஏதாவது செட் பண்ணுவோம் உன் வாய்ஸில். அப்படியா இருந்தால் தான் 3 வேளையும் கரெக்டாக டைமுக்கு கேட்க முடியும். எப்படா மனுஷங்களால கேட்க முடியும்? ஒரு நாளும் விட்டாலும் ஒரு நாள் நம்ம டைமை மறந்துடுவோம்ல. இந்த பைத்தியம் என்ன சொல்லுது? மச்சான், திரும்பவும் பழைய சோக்கு கம்மனரே அடிச்சிருவேன். சரி வீடு, நான் ஏன் ஆளை ரசிக்கிறேன். சரி, இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லுதா பாரு எருமை. வினோத்னி, சாரியில் செம்மையாக இருக்கீங்க. ஒரே சொல்லிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் வினோத். நான் சொல்லுவேன் தானே நீங்கள் சாரியை கட்டிட்டு வந்தீங்க. அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன்னா டே கம்ப்ளீட்டா? ஐயோ, ரொம்பவே ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. ஒரு வழியாக மண்டபத்தை காலி பண்ணுறப்ப மூடிக்கிட்டு போனேன். உனக்கெல்லாம் எப்போவுமே லவ் செட் ஆகாது. சீனியர், உங்கள் கூட இருந்து ஏன் அப்படி தருதலையாக இருக்குது?
அது என்னவோ தெரியலாமா, என்ன மாயமோ புரியல, உருப்படவே மாட்டுது. நானும் ஆங்கிலாங்கில் சொல்லி பார்த்துட்டேன், நீனும் ஆங்கிலாங்கில் சொல்லி பார்த்துட்டேன். எப்போ புத்தி வரும்னு தெரியலையே. பைத்தியம். ஆமா, உன் மேல பைத்தியம், அதுவும் காதல் பைத்தியம். சீனியர், இதெல்லாம் செட்டே ஆகாது, நான் கிளம்புறேன். ஏய் ஜான்சி, வரியா இல்லையா? நான் வரண்டி தங்க உன்னை கூட்டு போய் விடுறதுக்கு. எப்படி லைஃப் லாங் கையை பிடிச்சிட்டே கூட்டு போனா ஓகே தானே? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சிப்பே. கிரேட் இன்சல்ட். சரி ஓகே, 2 பேரும் பார்த்து போங்கண்ணா. கூடிய சீக்கிரம் குட்டிப்பட்ட பூனையாட்ட உன்னை என் காலை சுத்த வைக்கிறேன்டா. அக்கா, நீ வேணா பாரு, சரவண அண்ணன் இல்லை. சரவண அண்ணன் வெளியில் எல்லாரையும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்காக போயிருக்கு. ஏன்னா சாப்பிடாம யாராவது போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து பாரு, வசந்த் அண்ணன் இங்கே வரும், நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசுவோம். ஸ்ரீநிதி அக்காட்ட மட்டும் பேசாது. ஏன்டி உளறிக்கிட்டே இருக்க? நான் வளரனா இல்லை நீங்களாம் இன்னும் வளர்றதை புரிஞ்சுக்கலையான்னு எனக்கு தெரியல. சின்ன பிள்ளையா இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒழுங்காக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வசந்த் அண்ணன் லைஃப்க்கு நல்லது. என்ன மருமா இருக்குன்னு தெரியல, ஒழுங்காக கண்டுபிடிங்க. ஏய், வசந்த் அண்ணன் வருது. வரட்டும் வரட்டும். நீ கண்டு கதை மாதிரியே நில்லுக்கா. நம்ம 2 பேரும் நிற்கிறான்னு தெரிஞ்சா தங்கச்சிக்கு முன்னாடி யாராவது சைட் அடிப்பாங்களா? அதனால் நம்ம கண்டு காணாமல் நிற்போம். அண்ணன் சைட் அடிச்சுட்டு நம்மளை கூப்பிடும். அது சரி, வயசு தாண்டி கம்மி, ஆனால் ஆள்லாம் நல்ல விவரம்ண்ணே. அக்கா, இதான் சும்மா பிள்ளைங்க கூட சேர்ந்து கற்றுக்கிறது தான். எனக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. நீ வேற விட்ட கதை கட்டிடுவ போலையே. நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா, அதில் நதிக்கொரு வழியும் இல்லையம்மா, உன் நினைவுகள் இதை. நாங்களாம் பக்கத்துல இருக்கோம். இசை தேவையில்லாமல் பேச வேணாம், வாய முடினா. நான் நார்மலாக தான் வந்தேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமேல் தான். ஏய் கடைக்குட்டி, சொல்லுண்ணே. சாப்பிட்டியாடா? இல்லைண்ணே, இனிமேல் தான். அண்ணா, நம்ம எல்லாரும் அப்படியே போயிடலாம். லாஸ்ட் பந்தி தானே? ஆமாம் டாக்ஷியா, லாஸ்ட்டு பந்தி தான். எல்லாரும் அப்போ போய் சாப்பிட்டு வந்து ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பலாம்னா, டைம் ஆயிடுச்சு. சரிண்ணே, நீ போய் மற்றவங்களெல்லாம் கேளு, நாங்கள் வரோம். சரிடாமா. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, காதல் ஒன்று போதும் அம்மா என் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சா? நானும் இன்னைக்கு தான் நோட் பண்ணுறேன். சிம்பிள் லாஜிக் தான். அன்னைக்கே சொன்னால, அண்ணா லவ் ஃபெயிலியர், இந்த அக்காவும் லவ் ஃபெயிலியர். ஆனால் 2 பேரும் ஒரே காலேஜ். இவர் சீனியர், அவங்க ஜூனியர். மேபி ஏதாவது லிங்க் இருக்குமோ நினச்சி பார்த்தேன். கரெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியலையே. எங்கே தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக பூகம்பம் வரைக்கும் பார்க்கலாம். டாக்டரே, வர வர நீங்கள் வசந்த் மாமா தான் லவ் பண்ணுறீங்கண்ணா. எனக்கு மேட்ச் அட்ரஸ் போட்டுருவீங்க வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் வசந்த் மாமாவுக்கு மேட்ச் அட்ரஸ் அது ஒரே மாதிரி போட்டு வந்திருக்கீங்க. ஆரம்பிச்சிட்டா சண்டே. யோ ஃபோட்டோகிராஃபரே, ஃபோட்டோ ஏடியா போகிறோம். டாக்டரே, பதில் சொல்லுவீங்களா மாட்டிங்களா? ஏன் எனக்கு மேட்ச் அட்ரஸ் போடல நீங்கள்? அதுவும் எங்கள் 2 பேருக்கு நடுவில் நினைக்கிறீங்க. ஏண்டி இப்படி கேட்டால் நான் என்னடி பதில் சொல்லுவேன்? வீட்டில் கிளம்பும் போதே என்னடி சொன்னேன்? ஆப்போசிட் கலர் போடணும், அதாவது எது மாதிரியான கலர் போட்டால் தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். நான் டார்க் கலர் போட்டிருக்கேன், நீ லைட் ஷேட் போட்டிருக்க. 2 சூப்பராக இருக்குடி. அதெல்லாம் முடியாது. நீங்கள் ஏன் மாமா மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்தீங்க? ஓ ஃபோட்டோகிராஃபரை ஒழுங்காக ஃபோட்டோ எடுத்துட்டு, இல்லைனா இந்த வாட்டி கல்யாணத்தில் நான் உன்னை வச்சு செஞ்சிருவேன். பாவம் சரவணனை மாட்டிக்கிட்டு முழிக்குதுக்கா. போனோடனே குடும்பத்துக்கு பெரிய திருஷ்டி பூசணிக்காம வாங்கி சுத்தி போடணும் பெரிய நாய்க்கு. கண்டிப்பாங்க, சுற்றி போட்டுருவோம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டா. சரிக்கு தங்கம், கண்டிப்பாக கூப்பிட்றேன். ஆமாம் டாக்டரே, எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம எதுக்கு இங்கே நிற்கிறோம்? ஏண்டி என் ஃபேமிலி கூட எடுத்தாச்சு, உன் ஃபேமிலி கூட எடுக்க வேணாமா? அப்படின்னா சரவணா, வசந்துக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டு வந்து அடி வாங்குற போல. இவன் வேற ஒருத்தன் வெறுப்பேத்தான். இருடி அருள, இங்கே வாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். வாங்க அருள், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எங்கள் அத்தை மாமெல்லாம்? இதோ வராங்க மாப்பிள்ள. நீங்கள் கூப்பிட்டோன்னே தான் அவங்களையும் வர சொன்னேன். மச்சான், வரவேற்பெல்லாம் முடிஞ்சுது. தங்கச்சியை இதுக்கப்புறம் கண் கலங்காமல் பார்த்துக்கணும். தங்கச்சி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட அண்ணன் பொல்லாதவன் ஆயிடுவோம், பார்த்துக்கோ. டேய், சும்மாவே பண்ணுவேன். இவளையும் தங்கச்சியை ஏற்றுக்கிட்டியா? ரொம்ப பண்ணுவியடா. எங்க அண்ணா அப்படிதான் சொல்லுவாரு. நீங்க அதெல்லாம் கேட்கணும்னு அப்புறம் எங்க அண்ணன் உங்களை வச்சு செய்வார், பார்த்துக்கோங்க. அது சரி, பாத்தியாடா வாயா உன் தங்கச்சிக்கு? நீ பேசுமா, யாரு கேட்பா? அண்ணன் இருக்கேன். அது சரி, ரொம்ப தேங்க்ஸ் டார்லு. அவளுக்கு அண்ணன் முறையில இருந்து இதை மட்டும்தான் செய்வேன், அதை மட்டும்தான் செய்வேன் இல்லாமல் அன்பழகிக்கு என்னென்னலாம் பண்ணியோ அது எல்லாத்தையுமே அவளுக்கு நீ பண்ணியிருக்க. எனக்கு ஒன்று நினைச்சா பெருமையாக தான்டா இருக்கு. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு அவளுமே கொடுத்து வச்சிருக்கணும். ஏய் வாய மூடு. என்ன நீ என் மாமா மகன், அதையும் தாண்டி என் தங்கச்சி. என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சுருக்கேன். உன் வாயை மூடிட்டு கம்மன் இரு. தேங்க்ஸ் வெங்காயம்லாம் தேவையில்ல.
அண்ணா என்னதான் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சொல்லணும்ல. உண்மையிலே எனக்கு எல்லாரும் இருந்திருந்தா கூட இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சந்தோஷமா இருக்கா, பாத்துக்கலாம். யாரு கேட்பா? அண்ணா இங்கே ஒரு தங்கச்சி இருக்கேன், இங்கே வந்து நில்லுண்ணா. தோ வந்துட்டேன். இப்போவும் எங்க பொண்ணு சந்தோஷமா இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்கணும் எங்க மாப்பிள்ள கூட. சரியாம்மா? குறை வர விட்டு வர நம்ம மாப்பிள்ள. ஓ, உங்க பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறத. நீங்களா இருக்கும்போது நாங்கள் ரொம்பவே சந்தோஷமா இருப்போம்மா. டாக்டரே, உங்க குடும்பம் சொல்லி அவங்க கூட மட்டும் எடுக்காம எங்க குடும்பத்தை கூட நீங்க கூப்பிட்டு எடுத்துக்கிட்டீங்களா? அங்கதான் டாக்டரே, இந்த அன்பழகி மனசுல நீங்க நிறைஞ்சு நின்னுறீங்க. பிரிச்சு பாருங்க. அப்படிங்களா மேடம்? அப்படிதான் நீங்க டாக்டரே. அது சரி. அப்ப டாக்டர் இதெல்லாம் பண்றதுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் உண்டுன்னு சொல்லு நைட்டு. இது மட்டும் கிடையாது. என்ன பாட்டி கூப்பிட்டாங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். இதுல மட்டும் தெளிவா இருப்பாயா? ஏங்க முடிஞ்சுதா? முடிஞ்சது. எல்லாரும் கூடயும் போட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. ஃபைனலா என் பொண்டாட்டிக்கு நான் சொன்ன சர்ப்ரைஸை கொடுக்க வேண்டியதான். என்னதான் அருள் உன்னை தங்கச்சினாலும் நீ அவனை அண்ணனாலும் அவங்க ஃபேமிலி உன் ஃபேமிலி ஆனாலும் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல மகா. உங்க அப்பா மட்டும்தான் கெட்டவர். மற்றபடி அவர் பெத்த பிள்ளைங்களும் சரி, அவர் கட்டின பொண்டாட்டியும் சரி ரொம்ப நல்லவங்க. கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க இன்னும் ஸ்டேஜ்க்கு வரல, வர சொல்லியிருக்கேன். இப்போ வருவாங்க. டேய் ஸ்ரீநாத் வா. ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்திடாத. இவங்க தான் உன் சித்தி. நல்லா இருக்கியாம்மா? எங்க அஸ்வினுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான ஜோடி தான். இப்போ ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏன்டா தயங்கி பேசுற? அம்மா தான், தைரியமா பேசலான்னு உரிமையா நீ அம்மான்னு கூப்பிடலாம். சரிங்கம்மா. அஸ்வினே, ஜோடி பொறுத்த சூப்பரா. தேங்க்ஸ்மா. உன் அண்ணன் ஸ்ரீநாத். என்ன மச்சான் தங்கச்சி பார்த்தோன்னே பிரமிச்சு போய் நிக்கிறா? நல்லா இருக்கு என்னன்னு கேட்க மாட்டியா? தெரியலடா அஸ்வின், திடீர்னு உங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஏன் எங்கேயாவது பார்த்துருக்கே உங்களை? ம், இல்லைடா. தங்கச்சிக்கிட்ட பேச வேண்டியதுன்னு. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. டேய் எமோஷனல் ஆகாத. கண்டிப்பா அவ உன் தங்கச்சி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தங்கச்சியாவே வச்சுக்கோ, ரொம்ப எமோஷனல் ஆகாத. ஒரு போட்டோ எடுத்துடலாம்டா. ரோஷினி எங்க? பொம்பளை புள்ள ஒன்று இல்லாதனால யார் அண்ணன் கூட்டாலும் இவன் எமோஷனல் ஆயிடுவான். ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க? அண்ணியா? ஆமா, அஸ்வின் அண்ணன் எனக்கு அண்ணனா, நீங்க அண்ணி தானே? புரியல. மகா, இவங்க உனக்கும் அண்ணி தான், ஸ்ரீநாத்தோட ஒய்ஃபு. அண்ணினே கூப்பிடு, 2 பேரும் அண்ணினே கூப்பிட்டுக்கோங்க. ம், அப்படியா? திடீர்னு அண்ணின்னு கூப்பிட்டோன்னே தெரியல. ஸ்ரீநாத் அண்ணனோட ஒய்ஃபா? ஆமாங்க அண்ணி, உங்கள் ஸ்ரீநாத் அண்ணனோட ஒய்ஃப் நான் தான். எங்க சரவணன மேரேஜ்லேயே உங்களை தேடணும். அஸ்வின் அண்ணனை மட்டும் தான் பார்த்து பேச முடிச்சது, உங்களை பார்க்க முடியல. அப்போ அதுக்கான சுச்சுவேஷன் அமையல. இப்போ உங்கள் வரவேற்பில் தான் உங்களை பார்க்கணும்னு இருந்திருக்கு. அதான் இப்போ பார்த்துட்டீங்களா ஃபுல்ஃபில்லாக அண்ணியே. இதுக்கப்புறம் ஜாலியாக பேசலாம் அண்ணிக்கிட்ட. கண்டிப்பாக சூப்பராக பேசிடலாம். அம்மா கூட்ட மாதிரியே ரிசப்ஷன் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் விருந்து எங்கள் வீட்டுக்கு தான் வரணும். சரியா அண்ணி? ம், சரிங்க அண்ணி. அட அங்கிள், வாங்க அங்கிள். நான் வர்றது இருக்கட்டும். என்ன அண்ணி அண்ணன் அப்படிலாம் ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கிளுக்கு உடனே காதில் விழுந்தோம் இதெல்லாம். ஆமா அங்கிள், அண்ணன் ஸ்ரீநாத், அண்ணி ரோஷினி இதோ இருக்காங்களே, அவங்க அம்மா. அப்பாவை காணாமே தேடிட்டு இருந்தோம். இதோ நீங்க வந்துட்டீங்களே. என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. நம்ம ஸ்ரீ யாராவது அண்ணன் கூப்பிட்டாலே ஆஃப் ஆகிடுவான். கூட ஒரு தங்கச்சி பிறக்கலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இந்த பொண்ணு அண்ணன் கூப்பிட்டுச்சா, அதான் அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். வழக்கம் போல் நம்ம ரோஷினி அஸ்வினை அண்ணன் கூப்பிடுவா. அதனால அண்ணின்னு வந்த உடனே கூப்பிட்டுட்டா மகாவை. அதனால எல்லாம் மிங்கிள் ஆயிடுச்சுங்க. அதனால அப்படி முறை வச்சு சொல்லிட்டு இருக்கான் அஸ்வின். அவ்வளவுதானே, வேற ஒன்றும் இல்லையே. வேற ஒன்றும் இல்லை அங்கிள், இப்போதைக்கு நீங்க தைரியமா நில்லுங்க, போட்டோ எடுத்துருவோம். டேய் ஸ்ரீ, சரிடா, சொன்னாலும் சொல்லலனாலும் இவ தான் உன் தங்கச்சி. நீ ஒன்றும் கவலைப்படாத. இதுக்கப்புறம் தங்கச்சி இல்லாத குறைய மகா தீத்துருவா, ஓகேவா? என்ன அங்கிள், ஸ்ரீக்கு தங்கச்சியா இருக்க மகாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல? என்னப்பா? ஐயோ காதல் ஒழியா? அப்படி இல்லை அங்கிள், ஸ்ரீக்கு தங்கச்சியா இருக்க மகாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறேன். என்னடா அஸ்வின் இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டு? எல்லா உரிமையும் இருக்கு. கூடிய சீக்கிரம் ஓ வாயால இவதான் என் பொண்ணு, உரிமை மட்டும் இல்ல எல்லாமே இவளுக்கு உண்டுன்னு சொல்ல வைக்கல. என் பேர் அஸ்வின் இல்லடா. சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி ஆடுறானுங்க. நம்ம சிக்கிடவே கூடாது. இப்போதைக்கு நம்ம வெளியில போனா மட்டும் போதும். நீ என்ன யோசிச்சாலும் இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாதுடா. என்ன அங்கிள், உங்க பொண்ணு கூட போட்டோ எடுத்துடலாமா? எடுத்துடலாம் தம்பி. சரி வரோம். நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடணுமாஹா அஸ்வின் கூட, சரியா? சரிங்கம்மா. ஏங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்போ என் குடும்பமே எனக்கு வந்து நின்ன மாதிரி இருக்கு. பொண்டாட்டி, இதெல்லாம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸே கிடையாது. இதுக்கப்புறம் தான் மாமாவோட சர்ப்ரைஸே இருக்கு. இதுக்கு மேலேயும் ஒரு சர்ப்ரைஸா? நீ என்கிட்ட மறைச்சாலும் உங்க அம்மா என்கிட்ட எதையும் மறைக்கல. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல.
ஓ வரான் பாரு, அவனை பார்த்துட்டு பேசு, என்னன்னு உனக்கே புரியும். யாரு? உன் தம்பி. ஏன் தம்பியா? ஆமாம், உங்கள் அம்மா நம்ம கிளம்பும் போதே என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க நான் அப்புறமா சொல்கிறேன். அவன் வரான், நீ எதுவும் ரியாக்ட் பண்ணாத, கம்முன்னு இரு, சொல்லிட்டேன். ஏங்க உண்மையாவே என் எழுத்தாப்புல நிற்கிறது என் தம்பியா? உன் தம்பியே தான், பேரு கிருஷ்ணா. ஐயோ அண்ணா, இவங்க என்னை பார்த்துட்டு சோக மாட்டாங்க. டேய் அண்ணன் கூப்பிட்றத நிப்பாட்டுடா. இப்போதான் உன் குடும்பமாக வந்து இவ்வளோ தங்கச்சியா தத்து எடுத்துகிட்டு போனான் உங்கள் அண்ணன். தங்கச்சியா தத்து எடுத்துட்டு போனாங்களா? ஆமாண்டா, வந்த உடனே ஸ்ரீயா அண்ணான்னு கூப்பிட்டா. அதனால எனக்கு தங்கச்சி இல்லை, இதுக்கப்புறம் உன்னை நான் ஃப்ரெண்டாக வச்சுக்க மாட்டேன், மச்சானா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆமாண்ணா, எங்கள் வீட்டில் யாரும் பொம்பளை பிள்ளைங்கள, எங்கள் அண்ணியை தவிர. எங்கள் அண்ணி கூடயும் அண்ணின்ற ஸ்டேஜோட சரி, அக்கா தங்கச்சின்னு பெருசாக இருந்தது கிடையாது. அதனால அண்ணன் பார்த்தோன்னே எமோஷனல் ஆயிருப்பான். அதுவும் அண்ணன் வேற கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, அதான். ஆமாண்டா, அம்மாவும் சொல்லிட்டு போயிட்டாங்க, இனிமேல் மகா தான் உங்கள் வீட்டு போனான். அப்போ சரி, எனக்கு ஓகே தான். அப்போ இவ உனக்கு யாரு? அக்கா. அண்ணன் திருப்பி ஏன் சோகமா இருக்காங்க? நீ என்ன அண்ணன் கூப்பிட்றதுனால தான் சோகமாக இருக்காங்க. அவளை அக்கான்னு கூப்பிட்டு என்ன மாமான்னு கூப்பிட்டு போதுமா? கூப்பிட்றேன், டக்குன்னு உங்களை மாமான்னு கூப்பிட வரல. ஆனால் இவங்கள பார்த்தோன்னே அக்கான்னு கூப்பிடணும்னு தான் தோணுது. ஏன்னு தான் தெரியல. இதேதான் உங்கள் அண்ணன் சொல்லிட்டு போனான், பார்த்தோன்னே தங்கச்சின்னு கூப்பிடணும்னு தோணுது, ஏன்னு தெரியலன்னு. அப்படியா? ஆனால் எனக்கு இவங்கள பார்த்தா அக்கா ஃபீல் தான் வருது. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன். அவளுக்கும் அவன் அண்ணன் நிறைய பேர் இருக்காங்க. திடீர்னு நீ ஸ்டேஜ் ஏறி வந்தியா, யாருன்னு கேட்டா இவன் தான் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு தம்பி அப்படின்னு சொன்னேன். அதான் எமோஷனல் ஆயிட்டா. அப்படியா? என்ன தம்பியை நினச்சதே இவ்வளோ எமோஷனல் ஆயிட்டாங்களோ? ஆமாண்டா. ஐயோ அக்கா, அதுக்கா ஃபீல் பண்ணுறீங்க? தோ நான் இருக்கேன், நான் தான் இனிமேல் உங்கள் தம்பி, போதுமா? போதும் தம்பி. உன்னை பார்த்தா எனக்குமே என் தம்பியை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. தம்பியை பார்க்குற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுக்கா, தம்பியாவே நான் இருக்கேன், போதுமா? சரிடா. அப்புறம் என்ன ஏன் ஃபேஸ் எப்படி வச்சுருக்கீங்க? மாற்றுங்க. நீ சொன்னா நான் சிரிப்பேன்டா, உனக்காக நான் சிரிப்பேன். இவ வேற எமோஷனல் ஆயிட்டு இருக்கா. டேய் சொன்னல, அவ முழுசா அக்காவே மாறிட்டா. இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலும் இவ தான் அக்கா, போதுமா? சரி சரி, எனக்கும் அக்கா தங்கச்சின்னு யாருமே கிடையாது. இவங்க கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். போதுண்டா, உங்க அக்கா தம்பி தாசெல்லாம் போதும். போட்டோ எடுக்கிறாங்க, போட்டோகிராஃபருக்கு போஸ்ட் கொடு. என்ன, எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்களோ? இப்போ வந்துட்டு போயிட்டாங்க, நீ தான் லேட்டு. அக்கா ஃபீல் பண்ணாதீங்கண்ணே, அப்பப்போ வீட்டுக்கு வாங்க. அம்மா வேறு விருந்துக்கு கூட்டிருக்கேன்னு சொன்னாங்க, வீட்டுக்கு கண்டிப்பாக வந்துருங்க. நானும் உங்களை பார்க்க அப்பப்போ வரேன், ஓகேவா? சரிடா தம்பி. சரிக்கா, போயிட்டு வரட்டுமா? பார்த்து பத்திரமா போ தம்பி. ம் சரிங்கக்கா. மகா எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணு. என்ன பண்ணாடி, சர்ப்ரைஸ்லாம் போதுமா? இந்த உலகத்தில் இந்த நோட்டி யார் சந்தோஷமா இருக்கான்னு கேட்டால் நான் தாங்க. இவ்வளோ சந்தோஷத்தை வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதே கிடையாது, தெரியுமா? சந்தோஷத்தெல்லாம் வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து கூப்பிட்டு போயிட்டானுங்க, போலாமா வீட்டுக்கு? போலாங்க. ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் முடிச்சுட்டு போயிடுவோம். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம், கவிதை, ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டும் என்னை